இருக்கிற அன்பின் தெய்வமே, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற என் அன்பு நேசரே, அப்பா உமக்கு இணை ஈடு ஏதும் இல்லை அப்பா. என்னை தாழ்த்துகிறேன் ராஜா உடைய சமூகத்துல. ஐயா, பேசுவது நான் அல்ல, என்னில் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஜனத்தோடு கூட இடைப்படுவீராக. வல்லமையுள்ள வார்த்தைகளை அப்பா கர்த்தாவே இவர்கள் இருதயத்துல சிந்தனையில நீர் வைக்கும்படிக்கு அடியேல் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். நடத்துங்கப்பா, பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. செர்மனோட டைட்டில் பார்த்திருப்பீங்க. உல்தால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருங்க? பெண் தீர்க்கதரிசி. ஆமா, பெண் தீர்க்கதரிசி தான். ஹல்லேலூயா. இவங்க யாரு? ஒரு பெண் தீர்க்கதரிசி. அதான் போட்டிருக்கிறேன். ஹல்தா அப்படின்றவங்க எப்படின்னா நிறைய பேரால பேசப்படல. A forgotten prophetess with an unforgettable message. ஹல்லேலூயா. இதுவரை கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியாது, ஆனா வேதத்துல இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ரொம்ப எப்படி அழகாக சொல்லலாம் அப்படின்னா, ஒரு மறக்கப்பட்ட தீர்க்கதரிசி தான், ஆனா அவங்களுடைய ஒரு மறக்க முடியாத செய்தி. ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஒரு சின்ன தீர்க்கதரிசிகளை கொண்டு கூட நம்மகிட்ட நிறைய பேசுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. 2 நாளாகம புத்தகம் 34ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. என்ன இதுல தலைப்புல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, ஒரு மறக்கப்பட்ட தீர்க்கதரிசி, ஆனா மறக்க முடியாத காரியத்தை அவங்க வேதாகமத்துல செய்து கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. God uses faithful people who know his word and boldly speak his truth. ஆண்டவருடைய சத்தியத்தை நம்ம தைரியமா பிரசங்கிக்கணும். அந்த தைரியம் இருக்கா? இருக்கு. ஹல்லேலூயா. நான் தைரியமா அவருடைய சத்தியத்தை நான் பிரசங்கிக்கணும். யாருக்கிட்டையாவது சொல்லணுமா? நான் தைரியமா சொல்வேன். அந்த ஒரு தைரியம் நம்மகிட்ட இருக்குதா? யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிதான் ஒரு தைரியத்தை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அநேகர் பிற மதத்தினர் அவங்க தைரியமா அவங்களுடைய காரியங்களை நம்மளோட ஷேர் பண்றாங்க. அப்படித்தானே? எனக்கு இந்த மாதிரி நான் வர்ஷிப் பண்ணேன், இந்த மாதிரி கும்பிட்டேன் அப்படின்னா எனக்கு நல்லா இருக்குது, எங்களுடைய வீடே ஒரு பிரசன்னமா இருக்கு. அப்ப நம்ம தேவாதி தேவனை ஆராதிக்கிற நாம், சத்தியமுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம், சத்தியம் நம்மை அறிந்தால் அது என்ன பண்ணும்? நம்மள அது விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாருங்க, இன்னைக்கு இந்த சத்தியத்தை தான் நம்ம கேட்க போறோம். The hidden gates to the temple எங்க அப்படின்னா, ஜெருசலேம்ல இருந்து இஸ்ரேல் போற ரூட். எருசலேம்ல இருந்து இஸ்ரேல் போற ரூட். ஜூயிஷ் கனெக்ஷன் டு மவுண்ட் மோரியா. மோரியா மலையிலன்னு ஒரு பாட்டு இருக்கு, அப்படிதானே? ஒரு அக்கா எழுதின பாட்டு நீங்க பார்த்திருப்பீங்க. The hidden gates to the temple, ஹல்தா gates அப்படின்னு சொல்லுவாங்க. உல்தாலுடைய கதவுகள், உல்தாலின் பாதை, உல்தாலின் வாசல்கள். ஹல்லேலூயா. அவ்வளவு இந்த இடம் ஏன் இப்படி இருக்குது? எல்லாமே இந்த மாதிரி ஒரு கல்லால கட்டப்பட்ட இடங்கள் தான். இந்த உல்தால் அப்படின்ற இந்த தீர்க்கதரிசி இந்த இடத்துல தான் வாழ்ந்தாங்க. இவங்க யாரு அப்படின்னா, நிறைய பேருக்கு many people know Deborah, Esther, Ruth and Mary, but few know Huldah. ரொம்ப சிலருக்கு தான் இந்த உல்தாலை பத்தி தெரியும். மற்றபடி நமக்கு எல்லா கதையும் தெரியும். ரூத் அம்மாவை பத்தி தெரியும், எஸ்தரை பத்தி தெரியும், நம்ம சாராள் பத்தி சொல்லிடுவோம், தெபோரா பத்தி சொல்லிடுவோம். ஆனா இந்த உல்தால் அப்படின்ற பெண் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் விமன் இன் த பைபிள். இவங்க ஒரு குறிப்பிட்ட காரியத்தை இந்த சாப்டர்ல கொஞ்சம் தான் வருவாங்க, நிறையெல்லாம் வரமாட்டாங்க, கொஞ்சம் பகுதி தான். பட் அவங்க செஞ்ச காரியம் பலத்த காரியம். ஹல்லேலூயா. என்னைக்குமே அப்படிதான். பாருங்களேன், நிறைய இந்த ஒரு சின்ன காரியத்தை செஞ்சவங்க ரொம்ப பேசப்பட மாட்டாங்க. ஹல்லேலூயா. A prophetess of God. அதுதான் இந்த 2 ராஜாக்களும் 22வது புத்தகமும் 2 Chronicle 34 ஒண்ணுதான், ஒரே சாப்டர் தான் அது. அதனால நான் 2 Chroniclesல எடுத்து வச்சிருக்கிறேன். 2 நாளாகமம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. The wife of
ஷாலும். ஹல்லேலூயா. the keeper of the royal wardrobe. ஹல்லேலூயா. இவர் யாரு அப்படின்றதையும் நான் சொல்ல போறேன். இவர் என்ன? கீப்பர் ஆஃப் த வார்ட்ரோப். இவருக்கு எப்படிப்பட்டதான காரியங்கள், வேலைகள் இருந்தது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். இவங்க எங்க வாழ்ந்தாங்க? they were living in Jerusalem in the second quarter. இரண்டாவது குவார்ட்டர்ல இவங்க வாழ்ந்தாங்க. God's chosen messenger during the reign of King Josiah. கிங் யோசியா பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? 8 வயசுல ராஜாவானாரு. தெரியுமா? இங்க யாராவது 8 வயசு இருக்கிறீங்களாப்பா? தம்பி உனக்கு எத்தனை? எல்லாம் 8க்கு மேல. இந்த குட்டி பாப்பா 9. ஓகே, சரி. அப்ப ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. 8 வயசுல பாக்குறோம் நம்ம யோசியா ராஜா இல்ல. 2 நாளாகமம் 34ஆம் புத்தகத்துல முதல் வரி, யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாய் இருந்தது. he was a king at the age of 8 years. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்தாலும் ஐயோ நான் ஜெபம் பண்ணவா, நான் பைபிள் வாசிக்கவா, நான் பிரசங்கிக்கவா, நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறோம். நேற்றைய தினத்துல நம்ம சகோதரியோட அதான் சொன்னேன், இதுக்கு மேலாம் யோசிக்காதம்மா, ஸ்டாப் டு திங்க். எங்க போங்க? ஃபீல்டுக்கு போங்க. டைம் டு கோ ஃபார் த ஃபீல்ட். எப்ப ஊழியம் செய்ய போறோம்? தெரிஞ்ச வசனத்தை வச்சு பண்ணுங்க. முதல்ல தெரிஞ்சதை வச்சு பண்ணுங்க. என்னைக்கு நம்ம எல்லாத்தையும், இது பெரிய ஆழக்கடல், இட்ஸ் a ocean. லைஃப் எண்டிங் ஆனாலும் இதை பத்தி புரிஞ்சு கொள்ள முடியாது. சத்தியம் ஆழமானது, போய்கொண்டே இருக்கலாம். வசனங்கள் ஆழமானது, படித்துக்கொண்டே இருக்கலாம். ஆனால் சுவைக்க சுவைக்க இன்பமானது, அள்ள அள்ள குறையாது. சொல்றோம்ல, உலக வழக்குல அமுத சுரபியாம். இது எப்படிப்பட்ட அமுத சுரபி தெரியுமா? அப்பா அவர் கொடுக்கிற வார்த்தையெல்லாம் முத்து முத்தா, பெஸ்ட் பெஸ்டா அப்படி வச்சிருக்கிறார். இஸ் ரிட்டன் த வேர்ட்ஸ் லைக் a pearls. அப்படிதானே? முத்து முத்து அவர் நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். எல்லா புக்கையும் படிச்சு, அந்தந்த புக்கெல்லாம் படிக்கிறத விட இந்த ஒரே புக்கை படிச்சுங்களேன், யூ வில் கெட் நாலேஜ். இதுல சயின்ஸ் இருக்குப்பா, சயின்ஸ் இருக்கு, சைக்காலஜி இருக்கு, பயாலஜி இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, மருத்துவியல் இருக்கு, எல்லா படிப்பும் இதுல இருக்கு. மேத்ஸ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, ஏன் தமிழ் நம்ம லாங்குவேஜ் எல்லாமே இருக்கு. ஹல்லேலூயா. எல்லாம் உள்ளடக்கியது. எங்கெங்கயோ போய் நிக்கிறோம், ஆனா இந்த சத்தியத்திலேயே எல்லாமே இருக்கு. இந்த ஒன்னையே படிச்சுட்டே இருந்தீங்கன்னா you will get more knowledge. ஹல்லேலூயா. ஒண்ணு மட்டும் நினைங்க ஆண்டவர்ட்ட, அப்ப அந்த வேதம் என்னை என்ன பண்ணணும்? பிடிச்சு இழுக்கணும், அட்ராக்ட் பண்ணணும். எத்தனையோ காரியங்கள் நம்மளை அட்ராக்ட் பண்ணுது, ஆனா அந்த வேத வசனங்களை என்ன பண்ணணும்? அட்ராக்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. பாருங்க, although scripture records only one major event in her ministry. யாரு? ஹல்தாவோட ஒரே ஒரு ஊழியத்தை மட்டும்தான் இந்த வேதம் வந்து சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அது ஒரு குறிப்பிட்ட பகுதியில her message changed the course of a nation. என்ன பண்ணுச்சு? உல்தாளுடைய காரியம் என்ன பண்ணுச்சு நம்மள? அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. என்ன மாதிரியான மாற்றம்? the second quarter of Jerusalem. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன அர்த்தம்? செகண்ட் குவார்ட்டர் அப்படிதானே, ஒரு புதிய வார்த்தை. ஹல்லேலூயா. mentioned in 34:22 வாசிக்கலாமா? செகண்ட் கிரானிக்கல்ஸ் 34:22. அப்பொழுது எலிக்கியாவும் ராஜா அனுப்பின மற்றவர்களும் அஸ்ராவின் குமாரனுமாகிய திக்வாதின் மகனான சல்லும் என்னும் வஸ்திரஸ்தாலை விரிப்புக்காரன் மனைவியாகிய உல்தாள் என்னும் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உல்தாள் என்னும் தீர்க்கதரிசியானவற்றிற்கு போனார்கள். அவள் எருசலேமிலே 2ஆம் வகுப்பிலே குடியிருந்தால் அவளோட அதை பற்றி பேசினார்கள். தேங்க்யூமா. பாருங்க, இல்கியாவும் ராஜா அனுப்பின மற்றவர்களும் அஸ்ராவின் குமாரனாகிய திக்வாதின் மகனான சல்லும். இவர் யாரு? சல்லும் யாரு? உல்தாளுடைய கணவர் தான் சல்லும். இந்த சல்லும் எப்படிப்பட்டவரா? he was a keeper of the wardrobe. wardrobe பாத்துக்கீங்களா? என்னங்க அதனால என்ன வைப்பீங்க? லட்டு பூந்திமா வைப்போம். என்ன வைப்போம்? எங்க என்ன வைப்போம்? வார்ட்ரோப்ல ட்ரெஸ் வைப்போம். அப்படிதானே? இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அந்த வார்ட்ரோப்ல பெரிய பெரிய ராஜாக்கள், கிங், ஹையர் அபிஷியல்ஸ்,
அவங்களுடைய ரோப்ஸ் இருக்கு இல்லையா, தலையில கட்டுற ரோப்பு, அப்புறம் இடுப்புல கட்டுற கச்சை, அப்புறம் நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ். இவர் அந்த மாதிரியான ஒரு கீப்பர், ஒரு ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லலாம். அழகா என்ன பண்ணுவாராம், வார்ட்ரோப்ல நீட்டா, இப்ப நீங்க எல்லாரும் ராஜாக்கள், உங்களுடைய இப்ப விஜேஷ் ராஜாவுடைய ட்ரெஸ் கார்மெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சலவைக்கு கொடுத்துருப்பாங்க, கிளீன் பண்ண வாஷ் பண்ண கொடுத்துருப்பாங்க. அப்ப அதை கொடுத்து அதை என்ன பண்ணுவாராம், எல்லாத்தையும் அழகா நீட்டா அவர் என்ன பண்ணுவாராம், சல்லும் வந்து அடுக்கி வச்சு எல்லாத்தையும், அதாவது நீங்க என்னென்ன கொடுக்குறீங்களோ சலவைக்கு என்று அதை வந்து என்ன பண்ணுவாங்களாம், ஆர்கனைஸ் பண்ற வேலை இந்த சல்லுமோட வேலை. ஆனா ஒரு நல்ல ஒரு எப்படின்னா ஒரு ஹையர் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு அவர் பண்றாரு. சரியா? பாருங்க, ஸ்பெசிபிக் ஏரியா ஆர் டிஸ்ட்ரிக்ட் இன்சைட் தி சிட்டி ஆஃப் ஜெருசலேம் where Huldah the prophetess lived. இவங்க இந்த அம்மாவும் இந்த ஐயாவும் இங்க தாங்க வசிச்சாங்க. உல்தாலும் சல்லுவும் இந்த இடத்துல தான் இருந்தாங்க. எங்க? the second quarter of Jerusalem, இரண்டாவது அடுக்கு அந்த பகுதியில அவங்க குடியிருந்தாங்க. இந்த பகுதி தான் காட்டப்பட்டிருக்கு. கீழே இருக்கிறது பேஸ்மெண்ட்ல இருக்கு, பாக்குறீங்க. மேல அந்த ஸ்டெப்ஸ் அப்படி போகுதா, போகுது இல்லையா, அந்த இடத்துல தான் இவங்க லீவ் பண்றாங்க. சரியா? அப்ப இந்த ஹீப்ரு வேர்ட் சொல்லுது மிஷ்னா அப்படின்னா செகண்ட், அப்படியா? சரியா? அப்ப செகண்ட் பார்ட் அது வந்து நியூ குவார்டரா இருக்குது, அது வந்து புதிதாக கட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேல நீங்க பாக்குறீங்க எப்படி இருக்குது பில்டிங் அப்படின்றது. பாருங்க, இட் வாஸ் லைக்லி a newer or expanded section of Jerusalem. ஆண்டவர் இவங்களுடைய குடியிருப்பு பகுதியை புதிதாக எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டதாக அழகாக செகண்ட் அந்த குவார்டர்ல கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப அழகாக இந்த சிட்டியானது இருக்குமாம். கேட்கும் போதே ஆச்சரியமாக இருக்கிறது, அப்படிதானே? பாருங்க, I am going to bring disaster on this place and its people, all the curses written in the book that has been read in the presence of the king of Judah. அந்த அந்த நாட்கள்ல எழுதப்பட்ட அங்க வந்த ஒரு டிசாஸ்டர், எல்லா கர்ஸ் என்ன என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த 24ல நம்ம படிக்கலாம். 24 படிங்க. இதோ யூதாவின் ராஜாவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சகல சாபங்களுமாகிய பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேல் இதன் குடிகள் மேலும் வர பண்ணுவேன். என்ன இருந்துச்சாம்? யூதாவின் ராஜாவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட, ஹல்லேலூயா, எந்த ராஜா? யூதாவின் ராஜாவுக்கு முன்பதாக வாசிக்கப்பட்ட புஸ்தகத்தில் எழுதி இருக்கிற சகல சாபங்கள். பைபிள்ல சாபம் இருக்கா? இருக்கா? Are you sure? ஐயா இருக்குதா? வெரி குட். ஓகே, இங்கே இருக்குதுன்னு எங்க இருக்கணும். ஆமென். சகல சாபங்களும் ஆகிய பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் இதன் குடிகளின் மேலும் நான் வர பண்ணுவேன். Hallelujah. The book refers to the book of the law that was found in the temple during its repairing work. இங்க வந்து ஒரு டெம்பிள் ரிப்பேர் நடக்குது. ஹல்லேலூயா. ஏதோ ஒண்ணு கண்டெடுக்க போறோம். நம்ம வீட்டை கிளீன் பண்ணும்போது கண்டெடுக்கிறோமா? ரூம் கிளீனர்ஸ் எல்லாரும் பண்றோம், அப்படிதானே? ஏதோ ஒண்ணு, ஒரு சின்ன கம்மல் கூட எடுத்துருவோம், திருகு மிஸ் ஆயிடும், அப்படிதானே? திருகு மிஸ் ஆயிடும், ரிங்கு மிஸ் ஆயிடும், பணம் மிஸ் ஆயிடும். எத்தனை நேரம் எத்தனை பொறுக்கி எடுக்கிறோம் நம்ம, அப்படிதானே? பாருங்க, இங்க என்ன எடுத்தாங்கன்றதுதான் ரகசியம். ஹல்லேலூயா. இட் இஸ் ஜெனரலி அண்டர்ஸ்டுட் டு பி த புக் ஆஃப் டியூட்ரானமி, உபாகம புத்தகம், ஆர் பாசிபிளி த டோரா. டோரா என்னது? Already I taught you, I preached here, Torah பத்தி. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம். அப்பா, thank you ஐயா. ஆமாங்க ஐயா, 5 ஆகமங்கள். இதுதான் என்ன சொல்றோம்? டோரா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? The book contained, the bookல என்ன இருக்கு? What is inside the book? The commandments. படிச்சோமா? பிள்ளைங்க சொன்னாங்களா? 10 கட்டளைகள் இல்லையா? God's commandment, God's covenant with Israel, இஸ்ரவேலோடு ஆண்டவருடைய உடன்படிக்கை. God's covenant with Israel. Blessings for obedience. Solomon brother, yes, are you with me? Yeah, good. And blessings for obedience. என்னது? நமக்கு வந்து ஆசீர்வாதம், கீழ்ப்படிதல்,
ஒரு முக்கியமானதாக இருக்கிறது. curses and judgment for disobedience. என்ன வைக்கிறாரு? சாபத்தையும் நியாய தீர்ப்பையும் கீழ்ப்படியாமைக்கு வைக்கிறாரு. ஆசீர்வாதத்தை கீழ்ப்படுகிற தன்மைக்கு வைக்கிறார். அப்படிதானே? ஹல்லேலூயா. இன்னைக்கு அதைத்தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த புக்ல என்னெல்லாம் இருக்கு? The specific part Huldah refers to especially found in, you can find in Deuteronomy chapter 28, 29, 30. நீங்க வீட்ல போய் வாசிக்கலாம். ஆனா நோட் பண்ணிக்கோங்க, என்ன இருந்ததுன்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அப்ப இந்த 3 அதிகாரங்களை Deuteronomy 28 says blessings and curses. எல்லாருக்கும் தெரியும். உபாகமம் 28 எதை சொல்லுகிறது என்றால் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும். உபாகமம் 29 எதை சொல்லுகிறது என்றால் covenant warnings, உடன்படிக்கையின் எச்சரிக்கை. Hallelujah. Deuteronomy 30 எதை சொல்லுகிறது என்றால் the call to repentance and restoration. நீங்கள் சொஸ்தப்படுத்தி கொண்டு வருகிறதையும் மனம் திரும்புதலையும் அதற்கேற்ற அழைப்பையும் கூறுகிறது. Hallelujah. That is the important 3 chapters. Deuteronomy 28, சில பேர் அந்த உபாகமம் 28ல 1 முதல் 14 மட்டும் வாசிப்போம். அப்படிதானே? மீதியாக ஏன்னா அடுத்து வாசிடக்கூடாது. ஏன்யா? சாபமா? தெரிஞ்சுக்கோங்களேன் என்ன எழுதி இருக்குதுன்னு. அந்த சாபம் தெரிஞ்சாதானே நம்ம செய்யாம இருப்போம். கரெக்டா? தெரிஞ்சுக்கோங்க. whether it is a blessing or curse, we must read the Bible. அப்படியே அந்த 14ஓட முடிஞ்சுவாங்க. கீழாகாமல் வாலாகாமல் அப்பா போதும், இதுக்கு மேல கர்சஸ் வேண்டாம் அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும்? அடுத்து இருக்கிறதையும் ரீட் பண்ணுங்க. ஏன்னா கர்ஸ் வந்துருமா அவங்களுக்கு? அது வராது. ஆனா என்ன பண்ணுங்க? we must know what is written in the chapters. அப்படிதானே? பாருங்க, why is this important? ஏன் இது முக்கியமா இருக்கணும்? when King Josiah heard these words, he realized that Judah had broken God's covenant. யோசியா இதை கேட்ட பொழுது யூதா என்ன பண்ணப்பட்டது? they were broken the God's covenant. கர்த்தருடைய உடன்படிக்கையை அவர்கள் என்ன பண்ணாங்க? மீறிட்டாங்க. for many years அங்க உடைக்கப்பட்டது. அப்ப that is why he tore his cloth, grief and repentance. ரெட் என்ன பண்ணது? அங்க கிழிக்கப்பட்டது. வஸ்திரம் கிழிக்கப்பட்டது. why is this important? பாருங்க, the judgment Huldah announced was not a new prophecy. இது புதிய தீர்க்க தரிசனமும் அல்ல. but she confirmed that God was going to fulfill what had already been written in his word because Judah and continually disobeyed him. யூதாவுடைய தொடர் கீழ்ப்படியாமை இதற்கு ஒரு காரணம். அப்ப நல்லா கவனிக்கணும். an important principle. what is the important principle? God's written word is sure. எழுதப்பட்டது கர்த்தருடைய வார்த்தை, அது உறுதிப்படுத்தப்பட்டது. Hallelujah. God keeps both his promises and warnings. அதுதான் சொன்னேன். எச்சரிக்கையையும் என்ன பண்ணணும்? ப்ராமிசஸையும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பயப்படாதே நான் உடனே இருக்கிறேன், நீ இப்படி இருந்தால் இப்படி ஆய்விடுவ அப்படின்றதெல்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க ப்ராமிஸா. என்னன்னா அந்த நல்லது மட்டும்தான் ப்ராமிஸா. ஏன் நமக்கு வார்னிங்ஸ் ஏன் வரக்கூடாது? ட்ரை டு அக்செப்ட் ஆல் த வார்னிங்ஸ். அப்படிதானே? வாழ்க்கையில யார் சொல்லுவா? வேதம் சொல்லுது. எல்லாத்தையும் படிங்க, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. repentance can bring personal mercy. கொண்டு வருமா? ஒரு மன திரும்புதல், ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள அது ஒரு இரக்கத்தை தேவன் வெளிப்படுத்தும்படிக்கு இருக்கும். பர்சனல் mercy. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு even when national judgment has been decreed. ஹல்லேலூயா. this passage உங்களுக்கு ஒரு sermonல ஒரு அழகா கொடுக்கலாம் அப்படின்னா, what God has written he will fulfill. ஆண்டவர் எதெல்லாம் எழுதினாரோ அதெல்லாம் fulfill ஆக்குவார். ஹல்லேலூயா. அதனால எழுதப்பட்டது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட, இப்ப ஆண்டவர் வந்து கொடுத்திருப்பாரு. உங்க கல்யாண தேதி வச்சுக்கோங்க. your marriage date God has spoken to you. Isaiah chapter 58. நான் என்ன பண்ணுவேன்? நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன் கூட இருப்பேன்பா. நீ ஆறுகளை கடக்கும்போது நீ வந்து என்ன பண்ண மாட்ட? புரளுவதில்லை. ஐசாயா சாப்டர் 58ல சொல்லுது, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அப்ப என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் எடுத்துக்கிட்டு பேசுறோம்.
அப்படிதானே? ஒவ்வொரு நாளும் நமக்கு ப்ராமிசஸ் வந்து ஆண்டவர் எங்களுக்கு இப்படி கொடுத்தாரே, இதன்படி வாழ்வேன்னு சொன்னாரே, நான் வாழுவேன். அது ப்ராமிஸ். அப்படிதானே? அவர் உங்களுக்கு கொடுத்த சத்திய வசனங்கள், வாக்கு தத்த வசனங்கள். பாருங்க, the book of the law that Huldah referred to was the law given by God to Moses. இங்க ஒரு சீக்வன்ஸ்ல இருக்கிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா மோசே எழுதினது. மோசஸ் wrote down God's law in a book. எல்லாருக்கும் தெரியும் மோசே வந்து கர்த்தருடைய அந்த நியாய பிரமாணத்தை அவர் எழுதினார் என்பது. அப்படிதானே? Moses instructed that this book of the law be kept beside the ark of the எங்க வைக்கப்பட்டது? எங்க வைக்கப்பட்டது? யாராவது சொல்லுங்களேன். உடன்படிக்கை பெட்டியில. உடன்படிக்கை பெட்டியில. ஹல்லேலூயா. அடுத்து உதாரணத்துக்கு நம்ம பார்க்கிறோம். அவர் வந்து உபாகமம் 31:9 மோசே நியாயப்பிரமாணத்தை எழுதினார். உபாகமம் 31:24-26 வரைக்கும் அங்கே என்ன நடந்தது? அவர் வந்து when Moses finished writing the book of the law, he commanded the லேவியர்களை என்ன பண்றாங்க? கூப்பிடுறாங்க. Hallelujah. Take this book of the law and place it besides the ark of the covenant and the of the Lord your God. என்ன பண்றாங்க? இந்த உடன்படிக்கை இந்த புத்தகத்தை வந்து எடுத்துக்கொண்டு நீ என்ன பண்ணு? place it beside the ark of the covenant. இந்த உடன்படிக்கை பெட்டியில நீ போய் என்ன பண்ணு? வை என்று சொல்லுகிறாரு. ஆனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜோசியா ராஜாவின் ஆட்சி காலத்துல அங்க என்ன பண்ணுது? ஆலயங்கள் எல்லாம் பழுது பார்க்கப்படுகிறது. they were repairing the temple. அப்ப என்ன நடக்குது? இங்க இலக்கியா அந்த ராஜா, அந்த ஆசாரியன், ஹை பிரீஸ்ட், அவர் என்ன பண்றாரு? ஒரு புத்தகத்தை கண்டெடுக்கிறார். யாரு கண்டெடுக்கிறா? இலக்கியா கண்டெடுக்கிறாரு. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த புத்தகம் தான் அந்த புத்தகம், the 10 commandments, இந்த ஃபர்ஸ்ட் புத்தகம். அடுத்தது சுருட்டப்பட்ட புத்தகமானது the law of Moses. அப்ப இவ்வளவு காரியங்கள் இங்க நடந்துட்டு இருக்குது. இது எப்ப நடந்தது? இதுக்கு ஒரு பெரிய கேப் இருக்கு. இந்த காலங்கள்லாம் அடுத்தடுத்து நடந்ததா? இல்லை. எப்படி நடந்தது? Moses writing the book of the law and King Josiah finding it. Moses எழுதினாரு. யாரு ஃபைண்ட் அவுட் பண்ணா? யோசியா ராஜா. எப்ப? approximately 800 to 850 years gap. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஒரு பெரிய கால இடைவெளி. இந்த புத்தகம் கண்டெடுக்க அங்கே ஒரு பெரிய கால இடைவெளி. அதுவும் சர்ச்சை ரிப்பேர் பண்ணும்போது, டெம்பிள பழுது பார்க்கும் பொழுது. ஹல்லேலூயா. அந்த event எப்ப நடக்குது? Moses writes the book of the law. அந்த அப்ராக்சிமேட் டேட்லாம் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. 1406 BC, before the Christ. அப்ப some scholars date the Exodus later. அங்க என்ன பண்றாங்க? எக்ஸோடஸ்னா யாத்ராகமம். அந்த புத்தகத்தை லேட்டா இது பண்றாங்க. பாருங்க, which would shift this date. அப்ப கிங் ஜோசியா reigns, அவருடைய ஆட்சி காலம் எப்ப இருந்ததுன்னா 622 BC-ல இருந்தது. பிஃபோர் த கிரைஸ்ட் 622. அப்ப இப்ப உங்களுக்கு இந்த கால இடைவெளி புரிந்ததா? எவ்வளவு காலங்கள் இடைவெளி? என் கூட இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. என் கூட இல்லாதவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எஸ் பிரதர். 800 ஆமா 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 800 வருஷங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ராக்சிமேட் கேப் தான் நம்ம போட்டிருக்கிறோம். சரியா? இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு வருகிறது. இப்ப வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காரியத்தை யாரு பண்றாங்க அப்படின்னா, இங்க மோசே எழுதினாரு. இந்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இஸ்ரேல் entered the promised land under Joshua. ஜோஷுவாக்கு கீழே அவங்க என்ன பண்றாங்க? அந்த சுதந்திரிக்கப்பட்ட அந்த தேசத்துக்கு வருகிறார்கள். The period of the judges, நியாயாதிபதிகள் அடுத்து ஃபாலோ பண்ணப்படுகிறார்கள். The United Kingdom. என்னது யுனைடெட் கிங்டம்? சவுல், தாவீது, சாலமன். அங்க ஒரு அரசாட்சி நடைபெறுகிறது. அடுத்ததாக after Solomon, the kingdom divided into Israel and Judah. எப்படி பிரியுது? இஸ்ரவேலும் யூதாவும் பிரிக்கப்படுகிறது. many kings ignored God's law. யாரும் கண்டுக்கலையா? எல்லாம் வந்தாங்க. இடையில எக்கச்சக்கம் நியாயாதிபதிகள், எல்லா புத்தகமும் இருந்துச்சு, யாருமே கண்டுக்கல. ஆனா during Josiah's reign, while repairing the temple, அதுதான் சொன்ன, அதுதான் கவனிக்கணும்.
அங்க பழுது பார்க்கும் பொழுது இங்கே கண்டுபிடிக்கப்படுகிறது. ஹalleluya. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நீங்களும் வீட்டில் போய் பழுது பாருங்க. சம்திங் யூ வில் ஃபைண்ட் அவுட். அப்படித்தானே, காணாமல் போனது கண்டெடுக்கப்படும். ஹalleluya. இப்ப இந்த ஹல்தா இவ்வளவு கதை ஏன் சொன்னேன் தெரியுமா? நீங்க ரேண்டமா அப்படியே எதையும் நம்ப கூடாது. ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஏன் கண்டெடுத்தாரு? இந்த கால இடைவெளி ஏன், இந்த கேப் பீரியட் இருந்துச்சு? இது எவ்வளவு வருட காலம்? இந்த புக்கை ஏன் எல்லாரும் கண்டுக்கல? சாலமன் இருந்தாரு, தாவீது இருந்தாரு, கண்டுக்கல. they don't bother. சோ அவங்க எல்லாம் விட்டுட்டாங்க. ஆனா இதுக்கப்புறம் வந்தவங்க இந்த ஹல்தா, இவங்க என்ன பண்ணாங்க? she was a woman who walked closely with God. இவங்க ரொம்ப கர்த்தரோட நெருக்கமானவங்க. இவங்க நிறைய காரியம் பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்க பண்ணதுல ஒண்ணுதான் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் புத்தகம் 22. அப்பொழுது ஆச்சாரியனாகிய இல்க்கியாவும் அகிக்காவும் அக்போரும் சாப்பாடும் அசாயாவும் அர்காசின் குமாரனாகிய திக்வாவின் மகனான சல்லும் என்னும் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உல்தாள் என்னும் தீர்க்க தரிசியானவளிடத்திற்கு போய் அவளோட பேசினார்கள். அவள் எருசலேமின் 2ஆம் வகுப்பிலே குடியிருந்தாள். தேங்க்யூ பிரதர். இதெல்லாம் சொன்னமா? 2ஆம் வகுப்புனா என்னன்னு தெரியும். சல்லும் எப்படி இருக்கிறாரு? வஸ்திரசாலை விசாரிப்புக்காரனா இருக்கிறாரு. நான் திரும்ப சொல்ல வேண்டியது இல்லை. அப்படிதானே? when the king needed God's answer, he sent his officials to ஹல்தா. என்ன பண்ணாங்க? ஹல்தா கிட்ட தான், உல்தாள் கிட்ட அனுப்புறாங்க. யார்கிட்ட? எப்பா இதெல்லாம் நம்மளால முடியாது. சரி, சில ஒரு காரியங்கள் இருக்கும். ஏன் நினைக்கிறீங்க மனசுல இத பாஸ்டர்ட்ட இந்த சிஸ்டர்ட்ட சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்? என்ன நம்பிக்கையில சொல்றீங்க? இப்ப ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் இந்த ஐயா சொன்னாரு. என்ன சொன்னாரு? எனக்கு அவருடைய நமக்காக ஜெபிப்பாங்க. அப்படிதானே? ஹalleluya. ஒரு விசுவாசம். ஜோஷுவா பிரதர் சொன்னாரு, நான் ஃபர்ஸ்ட் டே உள்ள வரும்போது அங்க வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தையை நான் பிடிச்சுக்கிட்டேன். நான் கண் கூட பார்த்துட்டு தான் இருந்தேன். அவருடைய சம்பளத்துல இருந்து எல்லாமே, எவ்வளவு, என்ன காரியங்கள், அவங்க லைஃப் எப்படி, எல்லாத்தையும் சொல்லுவாரு. எல்லாமே அறியப்பட்டது. ஆனா வார்த்தை, the word of God, he catch the word of God. அப்படிதானே? அவர் அதை நம்பினார். he trusted the word of God. இன்னைக்கு நான் சொல்றேன், வார்த்தை என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நீங்க பிலீவ் பண்ண வேண்டியது தேவனுடைய வார்த்தை. ஹalleluya. வார்த்தையில தான் வல்லமை இருக்கிறது. she had a reputation for hearing from God. அவங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசிகள் இல்ல போதகர்கள் யாரா இருக்கட்டும் என்ன பண்ணுவாங்க? ஒருத்தங்க பிரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லிட்டா சில நேரங்கள்ல கவனமா அதுல ஜெபிக்கணும். எந்த வார்த்தைய எடுத்து வச்சு ஜெபிக்கணும். சாதாரணமா ஜெபிக்க முடியாது. சுகத்துக்கென்று சில கன்ஃபெஷன்ஸ் இருக்கும், அஃபர்மேஷன்ஸ் இருக்கும், டிக்ளரேஷன்ஸ் இருக்கும். அதை அறிக்கையிடணும். ஃபினான்ஸுக்குன்னு சில வார்த்தைகள் இருக்கும். படிப்புக்கு, ஞானத்துக்கென்று சில வார்த்தைகள் ஆண்டவர் கொடுப்பார். வேதத்துல இருக்கிறது. அப்ப இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அப்ப இந்த உல்தாள் என்ற தீர்க்கதரிசியான இந்த பெண், இவங்க என்ன பண்ணுவாங்க? நல்ல ஒரு தீர்க்கதரிசி. இவங்க ஆண்டவருடைய வார்த்தைக்காக இவங்க காத்திருந்தாங்க. ஆண்டவரே நீ பேசணும் என்று சொல்லி இவங்க காத்திருந்தாங்க. God entrusts his message to those who faithfully walk with him. ஆண்டவர் கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுப்பாரு. சில காரியங்களை நம்மகிட்ட இரவு தரிசனங்கள்ல அவர் வெளிப்படுத்துவார். அப்படிதானே? நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது சில காரியங்கள் ஏனென்றே தெரியாது. நீங்க அதை நினைச்சே பார்த்துக்க மாட்டீங்க. அதை ஒரு ட்ரீமா ஆண்டவர் கொடுப்பாரு. அது ஒருவேளை நடக்கலாம், அது வார்னிங்கா இருக்கலாம். இதுக்காக ஜெபி மகளே, ஜெபி மகனே என்று சொல்லுவார். அப்ப என்ன பண்ணணும்? அதை உதாசனப்படுத்தியும் விட முடியாது. அதை சரியான விதத்துல நீங்க பகுத்தறிந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கலாமா? சங்கீதம் 25 எடுத்தவங்க வாசிங்க. சாம்ஸ் சாப்டர் 25. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணுவாராம்? தம்முடைய உடன்படிக்கையை அவர் தெரியப்படுத்துவார். ஹல்லேலூயா. சாம்ஸ் 25:14 25:14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். பாருங்களேன். அப்ப ஏன் உல்தாள் அம்மாக்கு தெரியப்படுத்தினாரு? அவங்க
கர்த்தருக்கு பயந்தவங்க. she was a god fearing woman. அப்படிதானே? அதனால என்ன பண்ணாரு? ஆண்டவர் வந்து இங்க தெரியப்படுத்துறாரு. இன்னொரு வசனம் இருக்கு, தமது ஊழியக்காரருக்கு தெரியப்படுத்தாமல் எதனையும் செய்ய மாட்டார். என்ன பண்ண மாட்டாராம்? ஊழியக்காரருக்கு தெரியப்படுத்துவாராம் ஆண்டவர் வந்து. அப்ப ஏன் ஊழியக்காரர்களுக்கு அவங்க ஒரு பர்டிகுலர் டைம் ஆண்டவருக்கென்று வைத்திருப்பாங்க. ஜெபிக்கக்கூடிய நேரம், வேத வாசிப்பு, தியானம், எடுத்தோம் புரட்டணும்னு போகாம நேர்த்தியா பேசக்கூடிய காரியங்களை நேர்த்தியாக ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து தியானம் பண்ணக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அதனாலதான் நமக்கு there is a hope. அப்படிதானே? போயிட்டு இந்த சிஸ்டர்கிட்ட இந்த பிரதர்கிட்ட சொன்னா எனக்காக ஜெபிப்பாங்க, there will be a miracle after some days. அந்த நம்பிக்கை இருக்குமா? ஏன்னா இவங்க எனக்கு ஜெபத்துல எனக்கு ஒத்தாசை பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இவ்வளவு அழகாக இந்த பெண்ணை வைத்திருந்தார். அடுத்ததாக Huldah spoke God's truth without compromise. There was no compromise. ஐயா இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம், லட்டு, பூந்தி, ட்ரெஸ்ஸு, க்ரௌனு எல்லாமே வாங்கி கொடுக்குறேன், ஏசப்பாவை ஏற்றுக்கொள்றீங்களா? அவர் உங்களுக்கு நாளைக்கே அற்புதம் செய்வார். கிடையாது. ஏங்க உண்மையை பேசி ஆண்டவர் சொல்லுங்களேன். சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் ரட்சிக்கப்படுவதற்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ரொம்ப போராடுறோம். நாங்கள் we had a lot of experience. என்னன்னா ஒருத்தங்களை வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வர்றதுக்கு we have to lose many things, sacrifice many things. அவங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுக்கு புரியாது. ஆனா போக போக கர்த்தர் வெளிப்படுத்துவாரு. இந்த ஆத்துமா ரட்சிக்கப்படணும்னா வேதம் சொல்லுகிறது ஆத்துமாக்களுக்காக செலவிடப்படணும் அப்படின்னு. சில நேரம் செலவிடப்படும், உங்க பைசா போகும், கவலைப்படாதீங்க. அந்த ஆத்துமாக்காக if you are losing anything, let it be. ஆண்டவர் அது உங்களுக்கு ரெண்டு மடங்கா he will give the double portion to you. வண்டியில பெட்ரோல் போட்டு அந்த பிரதர் இந்த பிரதர்லாம் ஏத்தணுமா? I have to spend for petrol money. அப்படிதானே? But God will return to you double portion. Hallelujah. This is a kind of ministry. ஆண்டவர் இப்படிதான் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. நம்ம யோசிக்கவே கூடாது. கர்த்தருடைய காரியங்களுக்கு நம்ம யோசிக்காமல் செய்யும்போது இரட்டத்தனையான பலனை அவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? கொடுப்பாரு. அது மாதிரி காம்ப்ரமைஸ் அந்த விஷயத்துல நீங்க என்ன பண்ணாதீங்க, எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணுவாரோ அதை சொல்லுங்க. ஏன்னா யூதா பாவம் பண்ணாங்க. ஜுடா had sinned. அப்படிதானே? எடுத்து வச்சு வாசிக்கலாமா? 22 2 Kings chapter 22 verse 15 to 17. Brother Solomon can read 2 Kings chapter 22 verse 15 to 17. Brother Solomon, I request you to read 2 Kings 22 verse 15 to 17. Okay, தமிழ்ல எடுத்தவங்க. அவர்களை நோக்கி, உங்களை என்னிடத்தில் அனுப்பினவரிடத்தில் நீங்கள் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ யூதாவின் ராஜா வாசித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளில் எல்லாம் காட்டியிருக்கிற பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் அதன் குடிகள் மேலும் வரப்பண்ணுவேன். இப்ப அவர் சொல்றாரு, போதும் பிரதர், என்ன அவங்கள பார்த்து சொல்றாங்க, உங்களை என்னிடத்துல அனுப்புற இடத்துல நீங்க போயிட்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், யூதாவின் ராஜா வாசித்த புஸ்தகத்தின் வார்த்தைகள் எல்லாம் காட்டி இருக்கிற பொல்லாப்பு. அங்க என்ன இருக்கு? I will bring disaster. ஒரு டிசாஸ்டர்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த வேர்டே பயமா இருக்கும். அப்படிதானே? I will bring disaster. நான் பொல்லாப்பை வரப்பண்ணுவேன் அப்படின்னும் போது பாருங்க, I will bring disaster upon this place. நான் இந்த இடத்தின் மேல பொல்லாப்பை வரப்பண்ணுவேன். அது மாத்திரம் இல்ல, upon its inhabitants, அவங்களுடைய குடிகளின் மேலையும் நான் இந்த பொல்லாப்பை வரப்பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க பாருங்க, அதன் குடிகள் மேலும் வரப்பண்ண, அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேறே தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியினால் என் உக்கிரம் இந்த ஸ்தலத்தின் மேல் பற்றி எரியும், அது அவிந்து போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள். இவ்வளவு இந்த அம்மா பண்ணின ஒரு பெரிய காரியம் இதுதான். அவங்க காம்ப்ரமைஸ் ஆகவே இல்லை. அப்ப
அவங்க சொல்றாங்க, உங்களை என்னிடத்தில் அனுப்பினிடத்தில் நீங்கள் போய். அத்தாரிட்டி, ஷீ இஸ் டேக்கிங் த அத்தாரிட்டி. அப்படிதானே? என்கிட்ட அனுப்புனீங்கல்ல, அந்த அவங்க கிட்ட போயிட்டு கன்சர்ன் பர்சன்ட்ட போயிட்டு நீங்க என்ன சொல்லணும், இந்த புஸ்தகத்துல பொல்லாப்பு இந்த ஸ்தலத்தின் மேல இந்த குடிகள் மேல வரப்பண்ணுவேன்னு போடப்பட்டிருக்கு. அதுதான் எது? உபாகமம் 28, 29, 30ங்க. வாசித்து பாருங்க, விட்டுறாதீங்க. I request every one of you to read it, okay? அதுல என்ன இருக்குது நம்ம அதை வாசிச்சு அதை தெரிஞ்சு கொள்ளணும். அது நம்ம மேல வந்துருன்ற பயம் கிடையாது, அது தெரியப்படணும் நமக்கு. Hallelujah. பாருங்க, judgment was coming, God's word would surely be fulfilled. ஆண்டவருடைய வார்த்தை என்னைக்குமே மாறாது, அப்படிதானே? அது எல்லா நேரமும் அது ஃபுல்ஃபில்லாவே இருக்கும். She did not change God's message to please the king. அவர் ராஜாவா இருக்கட்டும், பெரிய அரசனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், she didn't please the king. இன்னைக்கு யாரையும் தேவனுடைய சமூகத்துல இந்த வார்த்தைக்காக நீங்க அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வேற எதையும் செய்யாதீங்க. வார்த்தை வார்த்தை, word is the word. வார்த்தை வார்த்தையாகவே இருக்கட்டும். ட்ரூத் இஸ் ட்ரூத். ஆண்டவர் என்ன கொடுத்தாரோ அதுதான். அதை பாலிஷ் பண்ணி அதுக்கு ஒரு மேக்கப் போட்டு நோ நோ நோ, அது நம்மளுடைய வேலையும் இல்லை. அது ஆல்ரெடி எழுதப்பட்டுருச்சு. நீங்களும் நானும் புதுசா எதையும் எழுத போறதில்லை. அவர் எழுதுனதை நம்ம எடுத்து பேசுறோம், அப்படிதானே? பாருங்க, இதுல இருந்து என்ன கத்துக்கிறோம் அப்படின்னும் போது, true servant speaks God's truth even when it is difficult. கஷ்டமான நேரத்திலையும் உண்மையான மனிதர்கள் சத்தியத்தை அப்படியாக பேசணும். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? எரேமியா chapter 1, Jeremiah chapter 1 verse 7 to 8. ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. தேங்க்யூமா. ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. எப்படி? சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. நம்மளுடைய சர்ச் என்று நீ சொல்லாதே, சொல்லக்கூடாது, அப்படிதானே? நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலையும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவர்களை எல்லாம் நீ பேசுவாய். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, God is telling you today, Solomon, brother Joshua, go and preach the gospel in the nations. என்ன பண்ணுவீங்க? போகணும். போய்த்தான் ஆகணும். There is no way. அவர் சொல்லிட்டாருன்னா, if God commands you, time to go. அப்படிதானே? எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டவரே, நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க கட்டளை கொடுத்துட்டீங்கன்னா it's a time for preaching the gospel. Hallelujah. அவர் பேசுவாரு, அநேகரை எழுப்ப போறாரு. Hallelujah. பாருங்க என்ன சொல்றாரு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். Don't be afraid of them. When you are preaching the gospel, don't be afraid of them. உன்னை காக்கும்படிக்கு I am with you to deliver you. Hallelujah. நான் என்ன பண்றேன்? உன்னை காக்கும்படிக்கு நான் உன் கூடயே இருக்கிறேன். I am with you to deliver the word of God. Hallelujah. நான் உன் கூடயே இருந்து நீ வார்த்தையை டெலிவர் பண்ணும்படிக்கு, நீ வார்த்தையை கொடுக்கும்படிக்கு நான் கூட இருப்பேன். நிறைய நேரத்துல அப்படிதான். சில நேரம் ரொம்ப டஃப்பா நான் எனக்கே எடுத்துக்கொண்டு தியானிக்கும் பொழுது, ஏன் ஆண்டவரே இதை கொடுத்தீங்க, கொஞ்சம் மண்டையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. நிறைய நேரம் இதுக்காக இதை பத்தியே சிந்தனையா இருக்கணும், இதை பத்தியே யோசனையா இருக்கணும். Many times you have to think about the topic which you had prepared. அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம இதெல்லாம் விட்டுட்டு வேற சலசலப்புகள்ல வேற பேச்சுகளை இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் பேச முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? இந்த தியானம், இந்த மெடிடேஷன் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். இது ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும் மைண்ட்ல. ஆண்டவர் நீங்க என்ன சொல்ல போறீங்க? எனக்கு காக்கும்படிக்கு நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது, when I am preaching the gospel, the word of God is in my mouth. You will give the word of God. You will prophesy. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவர் உங்க வாயில வைப்பார். உன்னை காக்கும்படிக்கு, நீங்க பேசும்படிக்கு அவர் தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவர் என்ன பண்ணுவாரு? கொடுப்பாரு. சில நேரம் இங்க போடப்பட்டிருக்கிறது வேறையா இருக்கும், ஆனா ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவாரு? அப்படியே லீட் பண்ணிட்டு எடுத்துட்டு போவாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். அதுல போடப்பட்டிருக்கு, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, டிக்ளேர்ஸ் த லார்ட். அவர் என்ன பண்றாரு? தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க.
என்னைக்காவது யார்கிட்டயாவது காஸ்பல் ப்ரீச் பண்ணணும்னா அவர் என் வாயை தொடுவாரு. He will touch my mouth. He will be with me always. என்னை காப்பதற்கு அவர் என் கூடயே இருப்பாரு. அவர் என்னை விட்டு விலக மாட்டாரு அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும்? அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா. இங்க அவங்களுடைய தைரியமானது இந்த அதிகாரத்துல வெளிப்படுகிறது. அப்படித்தானே? இந்த உல்தாளின் தைரியமானது இந்த அதிகாரங்கள்ல வெளிப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப கர்த்தருடைய வார்த்தைய தைரியமா நீங்க என்ன பண்ணணும்? பிரசங்கம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்தா recognized the power of humility. அங்க அவள் என்ன பண்ணுகிறா? வாசிக்கலாமா? 18ஆம் வசனம், 2 Kings chapter. கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவினிடத்தில் நீங்கள் போய் நீர் கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இந்த ஸ்தலத்திற்கு அதன் குடிகள். போதுமா? தேங்க்யூ. இங்க யோசியா ராஜா 8 வயசு, 31 வருஷம் எருசலேம்ல அரசாளுகிறாரு. நீங்க 2 நாளாகம புத்தகம் 34 பாத்தீங்கன்னா அதுல போடப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தருடைய பார்வைக்கு he did what was right in the eyes of the Lord. ஜோசியா ராஜா எல்லாவற்றையும் செம்மையாக செய்து வருகிறாரு. அவர் என்ன பண்றாரு? தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகள்ல he did not turn aside to the right hand or to the left. அவர் இடது பக்கம் வலது பக்கம் சாயாமல் அவர் என்ன பண்றாரு? விலகாமல் நடக்கிறார். எத்தனை வயசு? 8 வயசு. யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, என்ன குட்டீஸ், சர்ச்சுக்கு போகணும், ஃப்ரைடே ஆண்டவருக்கு தான். ஆமா, நல்ல ட்ரெஸ் அப் பண்ணிக்கலாம். இந்த பிள்ளைங்க அழகா வருவாங்க, அப்படிதானே? நல்ல வெல் ட்ரெஸ் அப் போட்ட எது காசு. சில பேர் சர்ச்சுக்கு ரொம்ப வர்ஸ்டா போட்டுருவாங்க. கிடையாது, நம்ம சர்ச்சுக்கு தான் ராஜ வஸ்திரம் தரித்து வரணும். எங்கனாலும் எப்படினாலும் போங்க, ஆனா சர்ச்சுக்கு வரும்போது நல்ல பெஸ்டா வாங்க. உங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட் கிளாத்ஸ் என்ன பண்ணுங்க? வியர் பண்ணுங்க. முந்தின நாளே எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் எடுத்து அயன் பண்ணி நீட்டா வச்சுக்கோங்க. அந்த கிளம்புற நேரத்துல எந்த சட்டையை போடலாம் அப்படிலாம் கிடையாது. எல்லாம் பெஸ்டா போட்டுட்டு பாருங்களேன். இந்த குட்டி வயசு பையன் தான். நீங்க என்ன பண்ணணும்? அந்த ஒரு டே வரும்போது உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் வரணும். ஃப்ரைடே, இட்ஸ் அ காட்ஸ் டே, இட்ஸ் அ சாபத் டே, இது ஓய்வு நாள், இட்ஸ் அ ரெஸ்ட் டே. ஐ வில் நாட் ஸ்டடி. ரைட்? நான் புத்தகம் எடுக்க மாட்டேன், அப்படிதானே? ஏசப்பாக்குரிய நாள். ஹல்லேலூயா. ஏசப்பாக்கு தான் நான் அன்னைக்கு என்ன பண்ணுவேன்? சர்ச்சுக்கு போவேன், மெமரி வர்ஸ் படிப்பேன், எந்த ஒரு ஊழியனாலும் நான் செய்வேன் அப்படின்னு என்ன பண்ணணும்? அந்த டே ஃபுல்லா ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, அந்த டேல தாங்க துணி துவைக்கணும். ஏங்க, நீங்க சர்ச்சுக்கு வாங்க, முதல்ல துணி துவைக்கிறதுலாம் ஆண்டவர் உதவி செய்வார். அதுக்கு ஒரு நேரத்தை இங்க 5 hours ஸ்பெண்ட் பண்ணா அவர் என்ன பண்ணுவார்? 5 minutesல உங்க துணியெல்லாம் துவைச்சு கொடுத்துருவாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன். நான் நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கிறேன், இந்த நேரம் தான் சிஸ்டர் எங்களுக்கு. ஐயா இருக்கட்டும், போயிட்டு நீங்க துவைக்கிறதுக்கு 5 நிமிஷத்துல கரகரன்னு துவைச்சு முடிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர், அப்படிதானே? பாருங்க, இந்த 8 வயசு யோசித்து பாருங்களேன், என்ன தெரியும்? இன்னைக்கு இந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஏதோ முன்ன பின்ன இருப்பாங்க, ரொம்ப பெர்ஃபெக்டா பார்க்காதீங்க இவங்கள. இவங்க 8 தாண்டி தான் வந்திருப்பாங்க. மேபி இந்த குட்டி பையனுக்குலாம் இப்பதான் முடிஞ்சிருக்கும். பாருங்களேன், இந்த வயசுல ஒரு ராஜாவுக்குரிய அந்த மனப்பக்குவம் இருக்குமா? நம்ம இவ்வளவு வயசுலயே நமக்கு இன்னும் மெச்சூரிட்டி இல்லைன்றாங்க நம்மளை பார்த்து, அப்படித்தானே? இன்னும் மெச்சூர்டா இருக்கணும்ன்றாங்க நம்மளை பார்த்து. சொல்றாங்களா? அவ்வளவுதான் சொல்லுது, அப்படித்தானே? என்ன இது 2 பிள்ளைங்க இருக்கு, இன்னும் மெச்சூர்டா இல்லை அப்படின்றாங்க. அப்ப இந்த குட்டி பையனுக்கு என்ன ஞானம் இருக்கும்? யோசித்து பாருங்க. அப்ப பாருங்க, அந்த டைம்ல அவன் தன் ராஜ்ய பாரத்தின் 8ஆம் வருஷத்துல தான் இன்னும் இளவயதா இருக்கையில, still he was young, ரொம்ப இள வயது. என்ன நடக்குது? தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து, சில பேர் சொல்லுவாங்க, எங்க பாட்டி பைபிள் எடுத்துட்டு தெரு தெருவா போயிட்டு என்ன பண்ணாங்க? சத்தியம் சொன்னாங்க. எங்க பாட்டியோட பேரன் பேத்தி தான் நாங்களும் என்ன பண்ணணும்? சத்தியம் சொல்லணும். இது பரம்பரையா வருது. எங்க பாட்டி செஞ்ச ஊழியம் நாங்க செய்யறோம், நாங்க செஞ்ச ஊழியம் எங்க பிள்ளைங்க செய்வாங்க. இது தலைமுறை தலைமுறையாக தேவனுடைய சந்ததி என்று அழைக்கப்படும். ஹல்லேலூயா. எப்படி? அதுல உங்களுக்கு ஆசை இல்லையா? எல்லாரும் சோர்வா இருக்கிறீங்க. எங்க உங்க புள்ள தேவனை ஆராதிக்கிறது உங்களுக்கு ஆசையா? ஆசை இல்லையா? ஆசை.
என் பையன்கிட்ட ஒரு நாள் கேட்டேன், சாப்பிட்டியாப்பா அப்படின்னு. தெரியாம சண்டே கேட்டேன். என்ன சாப்பிட்டியான்னு கேக்குறீங்க? சர்ச்சுக்கு போற அன்னைக்கு சாப்பிட மாட்டேமே காலையில, எப்பவுமே ஃபாஸ்டிங் இருந்தேன்னு பழகி. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் என்ன கேட்டேன்? சாப்பிட்டியான்னு கேட்டேன். மறந்து போய். ஏன்னா நமக்கு இங்க சண்டே அங்க சர்ச்சுக்கு போவாங்க. அவன் சொன்னா நான் ஃபாஸ்டிங்கோட தான் போறேன். அப்படித்தானே கொடுத்தீங்க, அப்படித்தானே என்ன ப்ராட்டப்ல கொடுத்தீங்க, அதே தான் நாங்கள் ஃபாலோ பண்றோம். நான் சாப்பிடல, நான் சாப்பிடாம தான் சர்ச்சுக்கு போறேன், போயிட்டு வந்து தான் சாப்பிடணும். அப்ப இள வயதா இருக்கையில தாவீதின் எப்படியா தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து இளவயதா இருக்கும் பொழுதுதான் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? என் தாயாகிய தேவனை, என் தகப்பனாகிய, அப்படிதான் அந்த பேரை போட்டுக்கொள்ளுங்க, என் தகப்பனாகிய சேதுவின் தேவனை தேட ஆரம்பித்து, என் தகப்பனாகிய யோசுவாவின் தேவனை தேட ஆரம்பித்து. போட்டு பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. என்ன பண்றாங்க இங்க? 12ஆம் வருஷத்துல மேடைகள், தோப்புகள், செருபங்கள், விக்கிரகங்கள் இவைகள் அற்று போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். He started to sanctify the temples. அப்படிதானே? சுத்திகரிப்பு அங்கே நடக்கிறது. என்ன பண்றாருன்னு பாருங்க. அவனுக்கு முன்பாக பாகால்களின் பலிபீடங்களை இடித்தார்கள். They chopped down the altars. எப்படியா? அவங்க பாகால்களின் பலிபீடங்களை இடித்தார்கள். They chopped. அது மாத்திரம் இல்ல, அவைகளின் மேல் இருந்த சிலைகளை வெட்டி. இந்த மாதிரி ஒரு பையன் சொல்லும் போது, எப்ப சிலையெல்லாம் எடுங்க, மேடையெல்லாம் எடுங்க, remove the altars, remove the idols. அங்க போயிட்டு இருக்குது. ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்களேன். ஏன்னா இந்த பொடிய சொல்றான், நான் கேட்கணுமா என்ன? நம்ம பேசுவோம் அப்படிதானே? இவ்வளோண்டா இருந்துட்டு ராஜாமா இவர் மேடை அகற்ற சொல்றாரு, நான் கேட்கணும், எப்படி கேட்பேன் நானு? இதெல்லாம் ஒரு இதா இல்ல, ஒரு மதியினமா இருக்குது. இதெல்லாம் செய்யவா முடியும்? இப்படி பையன் சொல்றது, என்னங்க நீங்க இவ்வளவு பெரியவங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க, ஏன்பா அகற்றுறீங்க? பேசிருப்பாங்களா? அன்னைக்கு சேம் நோவாக்கு மழைனா என்னன்னே தெரியாது, பேழைய கட்டுன்னு சொல்லிட்டாரு. கட்டுனாராங்க. மழைய பார்க்காத நோவா, அறைகளை பார்க்காத நோவா, அறைகளை என்ன பண்ணாரு? டிவைட் பண்ணி பறவைக்கென்று, அனிமலுக்கு தனித்தனியா, ஊரும் என்ன பண்ணாரு? ரெப்டைல்ஸ்க்கென்று எல்லாத்துக்கும் தனித்தனியா போட்டு அவர் அறையை கட்டினார். பார்க்காத தேவன். இங்க ஜனங்க பார்க்கலாம். இங்க என்ன நடக்குது? விக்கிரகங்களையும் வெட்டு விக்கிரகங்களையும் உடைத்து நொறுக்கி அவைகளுக்கு பலியிட்டவர்களுடைய பிரேத குழிகளின் மேல தூவி. எப்படி வார்த்தை வருது பாத்தீங்களா? ரிசீவ் பண்றீங்களா? கையில வேதாகமம் இருக்கிறதா? ப்ளீஸ் கம் வித் யுவர் பைபிள். எதற்கும் தடை இல்லை. இந்த ஆலயத்துக்குள்ள வருகிறதுக்கு வேதாகமம் ஒரு தடை கிடையாது. வேதாகமத்தோடு பெண்களோடு, பெண்கள் கிடையாது, சாரி, பேனாவோடு வந்து கொள்ளுங்க. பாருங்க, பூஜாசாரிகளின் எலும்புகளை, எனக்கு தெரியும் யாரு செய்ப்பா அப்படின்னு, பூஜாசாரிகளின் எலும்புகளை அவர்களுடைய பலிபீடங்களின் மேல் சுட்டெரித்து. அப்ப என்ன இந்த பூஜை பண்ணுவாங்க பார்த்திருக்கீங்களா? அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? பூஜாரின்னு சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, இந்த பூஜாரிகளின் எலும்புகளை அவர்களுடைய பலிபீடங்கள், அந்த பீடங்களின் மேல சுட்டரிக்கிறாங்க. இவ்விதமாய் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான். எப்படிப்பட்ட சுத்திகரிப்பு பாத்தீங்களா? எங்கேயாவது do you have any idols in your home? Hallelujah. If you have any idols, maybe ஒரு pendant உங்ககிட்ட இருக்கலாம். மேபி உங்களுடைய ரிங்ல ஒரு முறை இயர்ரிங்ஸ் எடுக்கும்போது அதுல விக்கிரகத்தோடைய படம் இருந்தது. நான் எடுத்துட்டேன், நான் பார்க்கல, ஆனா ஃபைனா இருந்ததுங்க. ரொம்ப கவனிச்சு பொருள் வாங்கணும். நீங்க வாங்கும்போது குறிப்பாக நகைகளை வாங்க போகும் பொழுது அது வந்து இமிட்டேஷன்ஸா இருக்கட்டும், கோல்டா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும், பார்த்து வாங்குங்க. there will be some idols. அது வீணா நம்ம என்ன பண்ணக்கூடாது? கர்ஸை நம்ம வர வச்சுக்கணும். ட்ரெஸ் வாங்கினாலும் பார்த்து வாங்குங்க. எலும்பு கூடு இருக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் இப்போ விற்கிறாங்க, அப்படித்தானே? அது மாதிரி ஒன் நைஸ். நாங்கள் இஸ்தான்புல் போயிருந்த போது அந்த ஏர்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஸ்டன்னாகி பார்த்தேன் நான். எங்க பார்த்தாலும் ஒரு இயர்ரிங்ஸ் இமிட்டேஷன்ஸ்ல இருக்குது, அதுல ஒரு ஐஸ் தான் போட்டிருக்குது. டிஷர்ட்ஸ், ரிங், பிரேஸ்லெட்ஸ், ஈவன் ஃபுட் பேக்கெட் இருக்கு பாருங்க. நம்ம அந்த பிள்ளைங்க சாப்பிட்றாங்கல்ல, ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸ், சிப்ஸ் ஐட்டம்ஸ், அதுல இருக்குதுங்க. டவல்ஸ்ல இருக்குது. நான் அப்படியே
என்னப்பா இது ஆண்டவரே, சத்தியம் வேற மாதிரியா எப்படியோ வந்துட்டு இருக்குதே. அங்கெல்லாம் நம்ம ஆட்கள் ஊழியம் செஞ்சாங்க. பவுலுடைய காலத்துல அந்த துருக்கி பகுதிகளில் அவர் சுற்றி திரிந்தார். ஆனா எனக்கு இப்படி இருக்குதே, மனவேதனையாக இருந்தது. அங்க ஒரு வித்தியாசமான காரியங்களை பார்க்கும் பொழுது நமக்கு மனம் அப்படியே ஐயோ வேதத்துக்கு புறம்பா நடந்து கொண்டிருக்கிறதே, அந்த ஒரு பயம் நமக்குள்ளாக இருக்கிறது. பாருங்க, இங்க அப்படியே அவன் என்ன பண்றான், அந்த வயசுல அவன் சுத்திகரிக்கிறாங்க. மேடை, தோப்பு, விக்கிரகங்கள், சிலைகள் அங்கே அகற்றப்படுகிறது. இன்னைக்கு இந்த தைரியம் நமக்கு இருக்குது. நம்ம யாருக்கோ ஒருத்தருக்காக, நம்ம பேரண்ட்ஸுக்காக, இல்ல நம்மளுடைய உற்றார் உறவினருக்காக, சொந்த பந்தங்களுக்காக இந்த ஆண்டவரை விட்டு கொடுத்துறாதீங்க. எது அகற்றப்படணுமோ, எது சிலையாக நின்று கொண்டிருக்கிறதோ, எது சிலையாக நின்று வணங்கி கொண்டிருக்கிறீங்களோ, அதை இயேசுவின் நாமத்தினால, அவருடைய இரத்தத்தின் அந்த உறவினால நீங்களும் நானும் சுத்திகரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரமே, எது சுத்திகரிக்கப்படணுமோ, எது என் சிந்தையை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறதோ அது சுத்திகரிக்கப்படணும். சில பேர் இந்த ப்ரேயர் இங்க முடியும், அப்படியே மொபைல் எடுத்துட்டு அப்படியே போயிடுவாங்க. அன்பான சகோதரர்கள், சகோதரி, நமக்கு தான் சொல்றேன், பிறகு பார்த்துக்கலாம். ஆண்டவருடைய வசனம் நம்ம இருதயத்துல போயிடுச்சு அப்படிதானே, ஜஸ்ட் அதை என்ன பண்ணுங்க, அப்படியே நல்ல, இன்னைக்கு ஆண்டவர் நல்ல வசனம் தந்தார், கர்த்தர் வசனம் தந்தார். அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் எப்படி இருக்கணுமா, நம்ம மிகுதியானவர்களா இருக்கணும், நம்ம அந்த லிஸ்ட்ல இருக்கணும். கர்த்தர் வசனம் கொடுத்தார். பாருங்க, அடுத்ததாக அவன் என்ன பண்ண, மனாசே, எப்ராயிம், சிமியோன் எனும் பட்டணங்களிலும் நப்தலி மட்டும் பாழான அவைகளின் சுற்றுப்புறங்கள் விடல. அந்த இடம் மட்டும் பண்ணல, அப்படியே அந்த ஹோல் பேக்ரவுண்டுக்கு போயிட்டு நப்தலி மட்டும் போயிட்டு அவர் என்ன பண்றாரு, சுத்திகரிக்கிறார், எல்லாற்றையும் அகற்றுகிறார். அவன் இஸ்ரவேல் தேசம் எங்கும் உள்ள பலிபீடங்களையும், எங்கயா நான் சொன்னேன் இந்த ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்களா, when I was showing the third one, அப்படிதானே, அதாவது எங்க இருந்து எங்க வரைக்கும் பார்த்தோம், ஜெருசலேம் டு இஸ்ரேல். இப்ப இந்த எருசலேம் மட்டும் அவர் என்ன பண்றாரு, பலிபீடங்களையும் விக்கிரக தோப்புகளையும் அவர் என்ன பண்றாரு, தகர்த்து, he broke down the altars and beat the asherim and the images into powder, and the images into powder. எல்லா சிலைகளையும், கல்லுகளால் செய்யப்பட்ட எல்லா காரியத்தையும், எல்லா இமேஜஸையும் சுக்கு பொடியா, பவுடரா மாத்துறாரு. ஹல்லேலூயா. விக்கிரகங்களை நொறுக்கி தூளாக்கி, எப்படி பாருங்க, cut down all the incense altars. ஆண்டவரே சொல்லுங்க, எல்லா சிலைகளையும் வெட்டி போட்ட பின்பு எருசலேமுக்கு திரும்பினான். ஹல்லேலூயா. இன்னைக்கு எது தகர்க்கணுமோ, whatever God wants to chop it, ஆண்டவரே சொல்லுங்க, தகர்க்கப்படட்டும். the images, எதெல்லாம் அவருக்கு பிடித்தம் இல்லையோ அதெல்லாம் நொறுக்கப்படட்டும். let it be broke down. ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுங்க, என் வாழ்க்கையில உடைக்கப்பட வேண்டியது உடைக்கப்படட்டும், தகர்க்கப்பட வேண்டியது தகர்க்கப்படட்டும், நொறுக்கப்பட வேண்டியது நொறுக்கப்படட்டும். எதெல்லாம் பவுடராக்க விரும்புறீங்களோ இயேசுவின் நாமத்தினால அதெல்லாம் என்ன ஆகட்டும், பவுடரா போயிடட்டும். சிலைகள் வேண்டாம், ஐடல் வர்ஷிப் வேண்டாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுங்க, அப்பா என் வாழ்க்கையை அப்படியாய் அவன் தேசத்தையும் ஆலயத்தையும் சுத்திகரித்த பின்பு, now in the 18th year of his reign, 18 வயசுல அவருடைய ஆட்சி காலத்துல, when he had cleansed the land and the house, அவர் வீட்டையும் நிலங்களையும் சுத்திகரித்த பிறகு இங்க என்ன நடக்கிறது, அப்படியே வாங்க, இந்த சாப்பானின் நகர தலைவனாகிய இந்த மந்திரி எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தரையா நியமிக்கிறது. இப்ப இங்க இவ்வளவு பேர் இருக்கணும், இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்க சர்வ் பண்ணிடுறீங்களா, உங்களுக்கு சர்விங்க. நீங்க என்ன பண்றீங்க, கிளீன் பண்றீங்களா, ஓகே, நீங்க கிளீனிங்க. நீங்க என்ன பண்றீங்க, சாப் பண்றீங்களா, கட்டிங் பண்றீங்களா, ஓகே. நீங்க கார்ட் பண்றீங்க, நீங்க என்ன பண்றீங்க, பெயிண்டிங் பண்றீங்க. இப்படி எல்லாருக்கும் நியமிக்கிறார். இந்த சாப்பான் செக்ரட்டரி, இவர் ஒரு பிரதிநிதியா இருக்கிறார். இந்த மனுஷன் என்ன பண்றாரு, எல்லாரையும் ஒவ்வொரு வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணிட்டு இவர் சொல்றாரு, தன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு நீங்க எல்லாரும் போங்கப்பா. இப்ப எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. எல்லாரும் எங்க போறீங்க, ஆலயத்தை ரிப்பேர் பண்ணும்படிக்கு போறீங்க. they came to, எங்க போறாங்க அப்படின்னா, ஹில்கியா, இலக்கியாவிடத்துல போயிட்டு
அங்கதான் இப்ப நடக்கக்கூடிய காரியங்கள். அவர் சொல்றாரு, எருசலேமுக்கு திரும்பி தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்த பணத்தை அங்க ஒப்புவிக்கிறாங்க. முதலாவது என்னது? they hand over the money. அங்க இருந்த பணத்தை கொடுக்கறாங்க. நம்பர் 2, வேலையை செய்விக்கும்படி கர்த்தருடைய ஆலயத்தின் விசாரிப்புக்காரனானவர்களின் கையில் அதை கொடுக்கறாங்க. இந்தாங்கப்பா இவ்வளவு பணம், இதை என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய பணிக்கென்று பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அதை கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்த்து சீர்படுத்துகிறதுக்கு ஆலயத்தில் வேலை செய்கிறவர்கள் கையில கொடுக்கறாங்க. அங்க எல்லா பொருட்கள் எல்லாற்றையும் வாங்கி அங்கங்க தச்சர், சிற்பாசாரி, அந்தந்த மனிதர்களுக்கு அங்க பங்கிட்டு கொடுக்கப்படுகிறது பொருட்கள். இப்படி நடந்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் இங்க என்ன பண்றாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவங்க எடுக்கும் பொழுது மோசேயை கொண்டு கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியனாகிய இந்த இலக்கியா யாரு? ஆசாரியனாய் இருக்கிறார். இவர் he was a high priest. இலக்கியா இவர் என்ன பண்றாரு, ஒரு புத்தகத்தை கண்டெடுக்கிறார். he found the book of the law. அப்ப பாருங்க, அப்பொழுது இலக்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி, இலக்கியா பாக்குறாரு, யாரு செக்ரட்டரி? யாருங்க? சாப்பான். செக்ரட்டரி யாரு? சாப்பானை பார்த்து சொல்றாரு. 15 வாசிங்க. 2 Chronicles 34:15, 34:15. அப்பொழுது இலக்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி, கர்த்தருடைய ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்தேன். அந்த புஸ்தகத்தை சாப்பான் கையில் கொடுத்தார். ஹல்லேலூயா. என்ன கண்டுபிடிச்சேன்? எல்லாம் அகற்றப்பட்டது, அங்க கண்டுபிடிக்கப்பட்டது. அதான் சொன்னேன், எல்லாம் அகற்றும் போது அங்க ஒரு கண்டுபிடிப்பு நடக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பான் கையில கொடுக்கிறாரு. சாப்பான் அந்த புஸ்தகத்தை ராஜாட்ட போய் கொண்டு போய் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. அவனை நோக்கி சொல்றாரு, உன்னுடைய ஊழியக்காரருக்கு கட்டளையிடப்பட்டவைகளை எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். அப்ப பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துல சேர்ந்த அந்த பணத்தை அவங்க கூட்டி அதை விசாரிப்புக்காரங்க கையில, வேலை செய்யறவங்க கையில, எல்லார் கையிலையும் கொடுத்தாங்க. அப்படித்தானே? ராஜாவுக்கு அந்த மறு செய்தி சொன்னதும் அல்லாமல் இலக்கியா சொல்றாரு. 18 வாசிங்க. இலக்கியா என் கையில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்பதை சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவுக்கு முன்பாக அதை வாசித்தான். வாசிமா, தொடர்ந்து வாசி. நியாயப்பிரமாண வார்த்தைகளை ராஜா கேட்ட பொழுது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இல்க்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய ஆக்கிகாமுக்கும் மீகாவின் குமாரனாகிய அப்தோனுக்கும் சம்பிரதாயின் சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாகிய ஆசையாவுக்கும் கட்டளையிட்டு சொன்னது, கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தினுடைய வார்த்தைகள் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் இஸ்ரவேலின் யூதாவிலும் மீதியானவர்களுக்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றின் படியையும் செய்யும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பிதாக்கள் கைக்கொள்ளாதே போனபடியினால் நம்மேல் மூண்ட கர்த்தருடைய உக்கிரம் பெரிது என்றான். ஆமென். கர்த்தருடைய உக்கிரம் பெரிது. போதுமா, போதும். கர்த்தருடைய ஆலயத்துல பாருங்க, அவர் ராஜாவுக்கு முன்பாக அந்த புஸ்தகத்தை வாசிக்கிறார். அந்த புஸ்தகத்துல என்னங்க எழுதியிருந்தது? என் கூட சரிங்கய்யா, முக்கியமா என்ன எழுதியிருந்தது? ஆசீர்வாதங்கள், சாபங்கள். அது எங்க இருக்கு? உபாகமம் 28, 29, 30. அதான் முதலே சொன்னேன். டியூட்ரானமி சாப்டர் 28, 29, 30. இந்த 3 அதிகாரங்களும் இங்கே எழுதப்பட்டிருந்தது. இத பார்த்த யோசியா ராஜா என்ன தெரியுமா பண்ணாரு? ஐயோ, இந்த புக்ல இது எழுதி இருக்குது, ஆசீர்வாதங்கள் இருக்குது, சாபம் இருக்குது, லா இருக்குது. இத பார்த்த இவருக்கு நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவன் தன் என்ன பண்ணாராம்? he tore his cloth. who tore his cloth? ஜோசியா, கிங் ஜோசியா. அவர் என்ன பண்ணாரு? கிழித்து கொண்டு இலக்கியாவுக்கும் எல்லாரும் இருக்கிறாங்க, ஹை பிரீஸ்ட் இருக்கிறாரு, செக்ரட்டரி இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க.
எல்லாருக்கும் முன்னாடியும் கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தினுடைய வார்த்தைகளின் நிமித்தம் நீங்க எல்லாரும் போங்கப்பா, போயிட்டு எனக்காக இஸ்ரவேல்ல யூதாவுல யாரெல்லாம் மீதியா இருக்கிறாங்களோ அவங்கள என்ன பண்ணுங்க, கர்த்தரிடத்துல விசாரியுங்க. அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? எல்லாரும் கர்த்தருக்குள்ள வாழ்றாங்களா? யோபு செஞ்சார், நினைவு இருக்கா? தம் பிள்ளைங்களுக்காக படிக்கிறவங்க ஆமேன், ஹல்லேலூயா. யோபை படித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லலாம். ஹல்லேலூயா, பாருங்க, ஆமேன், வெரி குட். அப்ப யோபு முதல் அதிகாரத்திலேயே வருகிறது, என்ன வருகிறது? தன்னுடைய பிள்ளைகளுக்காக பாவம் செய்திருப்பார்களோ என்று சொல்லி. இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோமா, நம்ம பிள்ளை பாவம் செஞ்சிருப்பானோ? பாவ மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட. அப்படிதான், ஆண்டவரே என் பிள்ளை ஒருவேளை குற்றம் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க, இந்த குட்டி பையன் ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. இதே மாதிரிதான் இவர் என்ன பண்றாரு, போயிட்டு இவங்க தவறு செஞ்சிடக்கூடாது, இவங்க தவறு செஞ்சுட்டா இவங்களுக்கு சாபம் வந்துடும், நீங்க போய் என்ன பண்ணுங்க, விசாரிங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்புறாருங்க. அதுதான் நடக்குதுங்க. இந்த புஸ்தகத்தில் எழுதி இருக்கிற எல்லாவற்றின்படியும் செய்யும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய பிதாக்கள் கை கொள்ளாதே போனபடியினால நம்மேல் இந்த பிதாக்கள் எல்லாம் யாரு? இந்த நியாயாதிபதிகள். அந்த கால இடைவெளி, அந்த இடைவெளி சொன்னனே, அந்த கேப், அந்த நாள்ல வாழ்ந்த ராஜாக்கள், அந்த மக்கள் எல்லாரும் தான். இவங்க எல்லாரும் கை கொள்ளாம போனபடியினால நீங்க என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய கோபம் எப்படி இருக்குது, பெருசா இருக்கு. இவர் பயப்படுறாருங்க. 18 வருஷம் தான் அவர் பயப்படுறாரு. ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப இங்கதான் இவங்களுக்கு ஒரு பயம். புஸ்தகம் கண்டெடுக்கப்பட்டுச்சு, என்ன நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயம். யாரோ ஒருத்தருடைய ஒத்தாசை தேவையா இருக்கு. அது ஜெபிக்கிறவங்க, ஒரு தீர்க்கதரிசி வேணும், ஒரு தேவனோடு ஐக்கியம் கொண்ட ஒரு பெண் வேணும். பெண்ணோ ஆணோ யாரா இருக்கட்டும், அவங்களுக்கு எப்படி வேணும்? the person who is walking very close with God, ஆண்டவரோடு ஒட்டி இருக்கிற ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும். அப்ப நடந்தது தாங்க இது. எல்லாம் அகற்றப்பட்டது, சிலை தோப்பு எல்லாம் எல்லாம் பொடி ஆயிடுச்சுன்னு போட்டிருக்கு. எல்லாமே பொடி ஆகி போச்சு, பவுடர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதை வாசிச்ச அவரு ட்ரெஸ் என்ன பண்றாரு, கிழிக்கிறாரு. he was tore his cloth. அவருடைய கார்மெண்ட் கிழிக்கப்படுகிறது. அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, யூதா இஸ்ரேல்லாம் போய் நீங்க விசாரிங்க, யாராவது தப்பு செய்யறாங்களா, ஏசப்பாக்கு கர்த்தருக்கு விரோதமா ஏதாவது தீமை செய்யறாங்களா, அவங்கள போயிட்டு நீங்க பார்த்துட்டு வாங்க, விசாரிச்சுட்டு வாங்க. ஏன்னா அவங்க பிதாக்கள் எல்லாம் பண்ணின காரியத்தை இவங்க என்ன பண்ணிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க, ரொம்ப அழகாக அப்பதான் இந்த அம்மாட்ட கொடுக்குறாங்க. இவங்க அழகா அதை படிச்சு பார்த்துட்டு இவங்க அவங்கள நோக்கி சொல்றாங்க, உங்களை என்னிடத்துல அனுப்பினவருக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்னவென்றால், அவ்வளவு அழகாக வாசிக்கப்பட்ட அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சகல சாபங்களும் ஆகிய பொல்லாப்பை நான் என்ன பண்ணுவேன், இந்த ஸ்தலத்தின் மேலும் இதின் குடிகள் மேலும் நான் வர பண்ணுவேன். அது ஏன்? 25 வாசிங்க. அவர்கள் என்னை விட்டு என் கைகளின் கிரிய எல்லாவற்றிலும் கோபம் உண்டாக்க வேறே தேவனுக்கு தூம காட்டினபடியினால் என் உக்கிரம் அவிந்து போகாதபடி இந்த ஸ்தலத்தின் மேல் இறங்கும் என்று சொல்கிறார். அங்க என்ன பண்ணாங்க, தூபம் காட்டினாங்க, சிலைகள் வைக்கப்பட்டது, மேடைகள் வைக்கப்பட்டது, சொரூபங்கள் வைக்கப்பட்டது. இந்த காரியம் எல்லாம் நடந்ததுனால அவங்க சொல்றாங்க, யூதாவின் ராஜாவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட புஸ்தகத்துல எழுதியிருக்கிற சகல சாபங்கள் எல்லா கர்ஸும் என்ன பண்ணும், இங்க இருக்கிற இந்த குடிகள் மேல இவங்க மேலெல்லாம் வர பண்ணுவேன். எப்படி பாத்தீங்களா, அந்த புஸ்தகத்தை அவங்க அந்த இதை பார்த்து அவங்க சொல்ற காரியத்தை பாத்தீங்களா, இதுல என்னெல்லாம் போடப்பட்டிருக்கிறது, அந்த ரகசியத்தை அவங்க தெரிவிக்கிறாங்க. அப்ப அங்க கர்த்தரிடத்துல விசாரிக்கிறதுக்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவின் இடத்துல நீங்க போயிட்டு நீங்க கேட்ட அந்த வார்த்தைகளை குறிச்சு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அப்ப அவர் அவங்க சொல்றாங்க, இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தையை நீங்க கேட்கும் போது எப்படியா உங்க இருதயம் இளகி. வாசிங்கப்பா 27. இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இலகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
ஹல்லேலூயா. சில பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க. குட்டியா ஒரு சாமி படத்தை பாக்கெட்ல வச்சுக்கலாமே, குட்டியா ஒரு அது என்ன சொல்லுவோம், அந்த பர்ஸ் வைக்கிறதுக்கு அந்த பாக்கெட்ல வந்து மணி வைப்பீங்க இல்லையா, அதுக்குள்ள என்ன பண்ணலாம், வச்சுக்கலாமே. ஐடி கார்டு ஹோல்டர்ஸ் இதுக்குள்ள லைட்டா வச்சுக்கலாமே. இது என்ன பண்ண போகுது? நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரை, நான் சொல்றேன் கம்ப்ளீட்டா சுக்கு பொடியாக வேண்டும், கம்ப்ளீட்டா பவுடர் ஆக வேண்டும், சொரூபங்கள் அகற்றப்படணும், சிலைகள் அகற்றப்படணும். நோ இமேஜஸ் இன் யூ. வேண்டாம், எந்த ஒரு சொரூபத்தையும் பார்த்து நம்ம அவரை ஆராதிக்கல. அவர் ஆவியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறாரு? ஆவியாய் இருக்கிறார். அந்த நாள்ல ஆதியில ஜலத்தின் மேல அசைவாடினாங்க. He was hovering on the spirit. அந்த ஸ்பிரிட் எது மேலயா? வாட்டர் மேல இருந்துச்சாம். அவர் ஆதியில ஜலத்தின் மேல அசைவாடின தேவன் இன்று நம்ம மத்தியிலையும் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்ககிட்ட என்கிட்ட ஏதாவது ஒரு விதத்துல ஒரு சிலைகள் இருக்குமே ஆனால், இல்ல சொரூபங்கள் இருக்குமே ஆனால், வேண்டாம், அதெல்லாம் பொடியாகட்டும், தகர்க்கப்படட்டும். அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் தேவன் விரோதமா சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில உன் இருதயம் எப்படி இருக்கணும்? இழக வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க இழகணும். நீங்க என்ன பண்ணணும்? எனக்கு முன்பாக உங்களை தாழ்த்த வேண்டும். humble your spirit. தாழ்த்துங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க? எனக்கு முன்பாக பணிந்து, அவருக்கு முன்பாக பணிந்து கொள்ளுங்க. இருதயம் இழகணும், தாழ்த்தணும், பணியணும். இதெல்லாம் என்னது? உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு. ஐயோ அப்பா, நான் இவ்வளவு பாவம் பண்ணிட்டேனேன்னு சொல்லி வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால நான் என்ன பண்ணுவேன்? நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆண்டவர் கேட்பாரா? சில நேரம் சில காரியங்கள் வந்து முடியாது. ஐயோ இது எவ்வளவு நாளைக்கு அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பெருமூச்சு விட்டு உட்கார்ந்துருப்பீங்க. அந்நேரம் ஆண்டவர் அற்புதம் செய்வார் தெரியுமா? நீங்க ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. நடந்துருக்கா? நேரம் ரிலாக்ஸ் ஆயிடும். ஏன்னா நீங்க அது மறக்கப்படுகிற ஒரு தருணம் வரும். ஜெபிச்சு 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 அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி அதுல இருந்து அப்படியே வெளியில வந்துருவீங்க. ஆனா வெளியில வந்து ஒரு மாசமோ 2 நாளோ 1 நாளோ ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? நீங்க மறந்திருந்த அந்த காரியத்தை அவர் செஞ்சு கொடுத்துருவாரு. ஹல்லேலூயா. நடந்திருக்குதா? நடந்திருக்குது. அப்படிதான் நம்ம கம்ப்ளீட்டா மறந்து அவரை செய்யட்டும்பா, அவர் எனக்கு கண்டிப்பா செய்வாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அதுல இருந்து வெளியில வந்துருவோம். ஆனா அவர் கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? வாக்கு கொடுத்தவர், அவர் மாறவே மாட்டாருங்க. அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற சிலைகளும் அந்த தோப்புகளும் அந்த சொரூபங்களும் எல்லாம் நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும். சும்மா வச்சுக்கிறனே, சும்மாலாம் கிடையாது. வேண்டாம். எந்த ஒரு காரியமும் அவருக்கு பிடிக்காத காரியங்கள் வேண்டாம். ரொம்ப அழகாக அப்படித்தானே இளகி என்று போடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம இருதயம் இலக்கம் தரக்கூடியதாக இருக்கு. Heart was penitent. அப்ப பாருங்க, இருதயம் இளகி and you humble yourself before the Lord when you heard how I spoke against this place. நான் என்ன பண்ணுவேன்? இந்த குடிகள் மேல எல்லாம் போட்டதெல்லாம் நான் வராம என்ன பண்ணுவேன்? நீங்க கேட்கணும். நீங்க வந்து உங்க இருதயம் இழக்கப்படணும், நீங்க தாழ்த்தணும், நீங்க பணியணும். அப்படி செய்யும் போது he will hear your prayers. அவர் உங்க அழுகையின் கூக்குரலை கேட்பார். இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல, அழுதபடியினால் hallelujah you have torn your clothes and wept before me. நீ அழுதபடியினால் அங்க என்ன நடக்கிறது பாருங்க. நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அப்ப 20 வாசிங்க. ஆகையால் இதோ நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையிலே சேர்த்துக் கொள்வேன். நீ சமாதானத்தோட உன் கல்லறையில் சேர்வாய். நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை சொல்லுங்கள் என்றால் இந்த மறு உத்தரவை அவர்கள் போய் ராஜாவுக்கு சொன்னார்கள். அப்பா எப்படி இருக்கு? ஒரு ரிலாக்ஸா இருக்கு. எல்லாம் இவ்வளவு நடந்துருச்சப்பா. இந்த ஒரு அதிகாரத்துல அங்க போயிட்டு விசாரிக்கிறதுக்கான போன இடத்துல இந்த அம்மாவை உள்தாள் என்ற அந்த தீர்க்கதரிசிய ஆண்டவர் காட்டி இவங்க மூலமா ஆண்டவர் பேசி, நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில எந்த தீர்க்கதரிசி எந்த போதகரும் இடைப்படலாம். ஆனா துச்சமா மட்டும் நினைச்சிடாதீங்க.
வந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை துச்சமா நினைச்சிட வேண்டாம். அன்னைக்கு நம்ம சகோதரி ஒருத்தவங்க சொன்னாங்க என்கிட்ட, நான் பேசுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தருணம் கிடைச்சது. அப்ப சொன்னாங்க, எனக்கென்று வந்த வார்த்தைகளை நான் இதெல்லாம் வேண்டாம்னு நினைச்சேன் என் வாழ்க்கையில. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு, என்னைய கொடுத்து என்னைய இழுக்கிறாரு அவர் பக்கமா. எப்படி? நான் வேண்டான்னு நினைச்சேன். ஊழியம், கர்த்தருக்குள்ள நடக்கிறது, ஜெபம், வேத வாசிப்பு, இதெல்லாம் வேண்டாமே. எது வேண்டான்னு நினைக்கிறீங்களோ பி அவர், பி கான்ஷியஸ். அவர் இழுத்து உள்ள போட்டாரு, மூவே பண்ண முடியாது, பண்ணித்தான் ஆகணும். ஜெபிக்க வைப்பாரு மணிக்கணக்கா, வேதத்தை எடுத்தா படிச்சுட்டே இருக்க வைப்பாரு. உண்மையா சொல்றேன் நான். நீங்க எதை நம்பி தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கிறீங்களோ, நம்ம மற்ற மனிதர்களுக்கு தப்பிச்சிடலாம். ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு தப்பிக்க ஒரு மனுஷிய குறி வச்சாருன்னா வந்து நின்றுதான் ஆகணும். எங்க வரணும்? மேடைகள் அகற்றப்பட வேண்டிய மேடைகள் அகற்றப்பட்டு எந்த மேடையில ஏற வைப்பாரோ அங்க ஏறணும். ஹல்லேலூயா. நினைக்கலாம் நான் குவாலிஃபைட் கிடையாது. ஆண்டவருக்கு குவாலிஃபிகேஷனே தேவையில்லை. He don't want your qualification. படிச்சவங்களே தேவையில்லைங்க, படிக்காதவங்களை கொண்டுதான் அவர் பண்ணுவார். ஹல்லேலூயா. பேதைய ஞானியாக்குகிறவர். ஹல்லேலூயா. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இதுக்கு ஞானம் தேவை இல்லை, இது தெய்வீக ஞானம். It's a divine wisdom from God. ஹல்லேலூயா. நீங்க எந்த சொரூபங்கள் அகற்றப்பட்டு மேடைகள் அகற்றப்பட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இன்னொரு ஆல்டருக்கு மாத்துவார். He will change into the divine altar. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார். சாதாரணமா நினைச்சிடாதீங்க, இது சாதாரண வேலையும் அல்ல. ஹல்லேலூயா. ரிசீவ் பண்றவங்க ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்பட்டு கொண்டு God resists the proud but gives grace to the humble. அவர் கிருபை உள்ளவங்களுக்கு அவர் என்ன பண்றாரு? தயவு பாராட்டுகிறார். அப்படித்தானே? யாக்கோபு எடுத்தவங்க வாசிக்கலாமா? யாக்கோபு 4:6. யாக்கோபு 4, ஜேம்ஸ் சாப்டர் 4:7. அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் சொல்லி இருக்கிறார். பாத்தீங்கன்னா தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் என்ன பண்றாரு? கிருபை அளிக்கிறார். இவங்க என்ன பண்ணாங்க? 4வதா பார்க்கும் பொழுது இவங்க led into national, அங்க ஒரு ரிவைவலே உண்டாகுது. அப்படிதானே? அங்க கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, the book of the law was read publicly. பொதுவாக ரீட் பண்ணப்படுகிறது பொது இடத்துல. the covenant was renewed. அங்க என்ன பண்ணுகிறது? உடன்படிக்கை புதுப்பிக்கப்படுகிறது. idols were destroyed. சிலைகள் அகற்றப்படுகிறது. the passover was restored. பஸ்கா அங்கே ஆசரிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமை பாருங்க. revival begins when God's word is obeyed. அங்க அவர் அழுதாரு, இருதயம் இழக்கப்பட்டது, தாழ்த்தினாரு, பணிந்தாரு. இங்க எல்லாம் மிராக்கிள் நடந்துட்டு இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம இருதயம் இழக்கப்பட வேண்டும் இயேசு கிறிஸ்துவுக்காக. ஹல்லேலூயா. கடைசியாக இந்த லெகசி எப்படி வருது? டில் ஸ்பீக்ஸ் டுடே. அப்படிதானே? உள்தாளை பத்தி, உள்தாளின் மரபு, உள்தாளின் பாரம்பரியம் இன்றும் பேசப்பட்டு வருகிறது. அவங்க ஒரு ஹிஸ்டரி மேக்கர். she was a history maker. அதனால தான் அந்த ஹிஸ்டரி இன்னைக்கு பேசப்படுகிறது. we are talking about Huldah. அப்படிதானே? பாருங்க, God can use anyone who is available. அவங்க ஒரு கீப்பர் ஆஃப் த வார்ட்ரோப்னு சொன்னேன் நான். நினைக்கலாம், உலகம் நினைச்சிருக்கிறோம் ஒரு வார்ட்ரோபை வச்சு மெயின்டைன் பண்ணுகிற, ஆர்கனைஸ் பண்ணுகிற இந்த மனுஷனோட ஒய்ஃப் சொல்லுவாங்களா? கேட்டிருக்கீங்களா? நம்ம ஊர்ல இது அதிகமா இருக்கும். யாராவது ஒரு இப்ப கிளீனர்ஸ் இருந்தா கூட சொல்லுவாங்க, அது அவனோட ஒய்ஃப் தானே, அது என்ன, அவங்களும் மனுஷங்க தானே. there is no respect. அப்படிதானே? ஆனா ஒரு நல்ல ஒரு ஹை லெவல்ல இருக்கிறவங்கள சொல்லுவாங்க, இந்த அவங்க இருக்கிறவங்க பாத்தீங்களா, இந்த பெரிய வீடு இருக்கு பாத்தீங்களா, அவங்களுடைய மனைவி அப்படின்பாங்க. அப்பா, உலகம் இருக்குதே என்ன மாதிரி தெரியுமா? அப்படி ஒரு இது பண்ணி பேசக்கூடியது. பாருங்க, இங்க அப்படிலாம் பேசியிருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு, உள்தாளை கொண்டு, அந்த எருசலேமின் செகண்ட் குவார்டர்ல குடியிருக்கிற அந்த உள்தாளை கொண்டு
எப்படி சொல்லியிருப்பாங்க? எப்பா இந்த வார்ட்ரோப் வச்சிருக்கிறாரு, சலவை விசாரிப்புக்காரனுடைய மனைவி, போங்க. அங்க என்ன பண்ணுவாங்க? தீர்க்கதரிசி அவங்க. நீங்க போயிட்டு அவங்ககிட்ட போய் கொடுத்தீங்கன்னா அவங்க ஏதாவது ப்ராஃபஸியா சொல்லுவாங்க, அப்படிதானே? ப்ராஃபஸியா உங்களுக்கு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்பதான் இவங்க அந்த குடியிருப்பு மாடிக்கு அவங்க என்ன பண்றாங்க? போறாங்க. ஹல்லேலூயா. அப்போ one obedient voice can influence a nation. அங்க தேசங்களுக்கே ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. அங்க அநேகர் அறியப்படும்படிக்கு உடன்படிக்கைனா என்ன, சாபம்னா என்ன, ஆசீர்வாதம்னா என்ன, they know now. அப்படிதானே? உபாகமம் 28, 29, 30 படிக்கும்படிக்கு தயவு செய்து கேட்டுக்கொள்ளுகிறேன். நீங்க அதை படித்து பார்த்து, நான் இதை படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப பாஸ்டர் அவ்வளவுதான் என்னை எந்திரின்றுவாங்க. நம்ம என்ன பண்ணணும்? அதனால அதை கண்டிப்பா படிங்க. இப்ப மில்தாள் வந்து ரொம்ப ஒபீடியன்டான கேரக்டரா இருந்தாங்க. she fulfilled her ministry very quietly and faithfully. பேனர் அடிச்சு படத்தை போட்டு இத்தனாம் தேதி மீட்டிங் கிடையாதுங்க. ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லி அப்படி குவைட்டா ஒரு தீர்க்கதரிசி அப்படின்றத ஒரு இடத்துல உட்கார்ந்து அறிந்து கொண்ட பெண்ணு தான் இவங்க. ஹல்லேலூயா. அப்பா, நான் ஒரு வகையில பார்த்தா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்ம எல்லாரும் இந்த 4 சுகத்துக்குள்ள போதும், இவ்வளவு தூரம் இருந்தா போதும், அப்படிதானே? ரொம்ப பெரிய லெவல்ல ஊர்லலாம் பண்றாங்க, அப்படி இப்படின்லாம் வேண்டாம், அப்படிதான். யோசித்து பாருங்க. ஆண்டவர் வந்து ஒரு 4 பேருக்கு நான் அப்படிதான் கேட்பேன், எசப்பா சத்தியம் சொன்னா போதும் ஆண்டவரே, அவங்க மனம் திரும்பினா போதும், ரட்சிக்கப்படட்டும், அவங்க குடும்பத்துக்கு ஒரு 4 வாரத்தை போகும்போது நீங்க ஆசீர்வதிங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? கேட்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்புக்கணும். நீங்களும் ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய அந்த ஆசைகளை அவர் என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ற பெண் ஒரு கிளியர் வாய்ஸ் கொடுக்குறாங்க. கிளியர் வாய்ஸ் ஃபார் காட். ஹல்லேலூயா. தேவனுக்கு என்று her message brought conviction, repentance and renewal. அவங்க மெசேஜ் எது கொடுத்தது? ஒரு அதிகாரப்பூர்வமானதை நிரூபிக்கக்கூடியதாக இருந்தது. ஹல்லேலூயா. repentance, அங்கே மனம் திரும்பும்படிக்கு இருந்தது. அங்க ஒரு புதுப்பிக்கப்பட்ட காரியம் நடந்தது. renewal, conviction, repentance and renewal. ரொம்ப அழகு. ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, அப்பா எங்களை இம்மட்டுமாக நான் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு உண்மையான ஒரு வாய்ஸ் எப்படி இருக்கணும்? அன்னைக்கு ஹல்தா பேசினது போல இன்னைக்கு நம்ம அழகா கேட்டுக்கலாம். will you be a faithful voice like ஹல்தா in your generation? உங்க ஜெனரேஷனுக்கு, உங்க பரம்பரைக்கு ஹல்தாவினுடைய உல்தாவினுடைய அந்த மரபு பின்பற்றப்படணும். அப்படிதானே? தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாக அந்த பிள்ளைங்க வரணும். இவங்க வேதத்தை படிக்கணும். இந்த என் பிள்ளை எப்படி வேதத்துல ஒரு வசனம் உண்டு, என் பிள்ளை சத்தியத்துல நடக்கிறார்கள் என்பதை தவிர வேற ஒரு சந்தோஷம் நமக்கு எதுவுமே கிடையாது. கரெக்டா? ஆனா என் பிள்ளை சத்தியத்துல நடக்குது அப்படின்றத தவிர வேற எந்த காரியமும் நம்மள என்ன பண்ணாது? கொண்டு போகாது. ஹல்லேலூயா. அதுதான், என் பிள்ளை சத்தியத்துல நடக்கணும். இன்னைக்கு உல்தாளை போல நீங்களும் நானும் மாறணும். தேவனுடைய கிருபைய நம்ம என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும் நம்மளுடைய வாழ்க்கையில. இதெல்லாம் பாத்துறாதீங்க. கடைசியா ஒரு 4 இந்த வார்த்தை, உல்தாள் போல நாமும் வாழ்வோம், தேவ வார்த்தையில தினமும் நடப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்துவோம், அவர் சித்தத்தை என்றும் செய்வோம். ஹல்லேலூயா. அதனால தைரியமா நீங்களும் நானும் ப்ரீச் பண்ணணும். தேவனுடைய வார்த்தைய போல்டா இருக்கணும். விட்டு கொடுத்துறாதீங்க. காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. there will be no compromise in the word of God. இதுல நீங்க உங்களுக்கு இப்படி பண்ணாலும் உண்மையா சொல்லுங்க, எங்க தேவன் இப்படிப்பட்டவர்ன்றதை சொல்லி கொடுத்து அவங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்துங்க. கண்டெடுக்கப்பட்ட புஸ்தகம் உங்க கையில கிடைக்குமே ஆனால் ஹல்லேலூயா, அதுல இருக்கிற சத்தியத்தை நீங்க சத்தியமா சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அறிவிக்கணும். இந்த வேத புத்தகம் இல்லையா, இதை வந்து என்ன பண்ணணும்? அப்படியே அறிவிக்கணும். இது அவர்களை விடுதலையாக்கும். எப்படி அன்னைக்கு ஒரு தேசத்துக்கே மறுமலர்ச்சி வந்தது போல இன்னைக்கு நமக்குள்ளாக ஒரு மறுமலர்ச்சி, நம்ம போற இடங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சியை தேவன் தருவாராக. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பா, நேசிக்கிற நல்ல தகப்பனே, உல்தாளை போல அப்பா, உல்தாள் என்ற தீர்க்கதரிசியை போல எங்களை நடத்துங்கப்பா. ஆண்டவரே, ஒரு சிறிய பெண்ணு தான் அப்பா, யாருக்கும் அறியாமல் அப்பா மறைக்கப்பட்டிருந்த இடத்துல இருந்து தீர்க்க தரிசனம் சொன்ன பெண்ணு தான். ஆனா ஆண்டவரே, நீங்க வழி நடத்துனீங்கப்பா. ஹல்லேலூயா. அந்த பெண்ணை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செஞ்சீங்க. வார்த்தைகளை கொடுக்கும்படிக்கு பலப்படுத்தினீங்க அப்பா. எங்கேயோ கண்டெடுக்கப்பட்ட புஸ்தகத்தை
கர்த்தர் அதனுடைய சத்தியங்களை விளக்கும்படிக்கு அந்த பெண்ணுக்கு கொடுத்த ஞானத்திற்காக ஸ்தோத்திரம். என் தேவனாகிய கர்த்தர் அப்பா இதே மாதிரி எங்க ஜெனரேஷன்ஸை நடத்துங்கப்பா, எங்க பிள்ளைங்களை நடத்துங்க. ஜெபிக்கலாமா நம்ம பிள்ளைகளுக்காக, நமக்காக, தலைமுறையாக இது தேவனை சந்திக்கும், இது தேவனின் சந்ததி என்று இது அழைக்கப்படுவதாகப்பா. எங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்க சகோதரர்மார்கள் இங்க இருக்கிறாங்க, ஒவ்வொரு சகோதரர்மார்கள் ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல இருக்கிற சகோதரர்களுக்காக, பிள்ளைகளுக்காக, மனைவிகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தாவே அப்பா உம்முடைய வார்த்தை என்ற பட்டயமானது இவர்களை ஆளுகை செய்வதாக. இந்த வேதத்தின் முத்துக்களை பார்த்து இருதயம் இழகி கர்த்தாவே உமக்கு முன்பாக பணிந்து தாழ்த்தி அழுதபடியினால இவர்கள் விண்ணப்பத்தை நீர் கேட்பீராக என்று சொல்லி இந்த வேளையில இவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.